சார் வணக்கம் சார். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி என் முன்னோர்களின் ஆசியோடு இந்த அற்புதமான வாஸ்துக்கலையை கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து இன்றைய நவீன தொழில்முறை வாஸ்து வகுப்புடைய ஒரு நாள் இலவச முன்னோட்ட வகுப்பு. இந்த வகுப்பில் கலந்து கொண்டுள்ள அனைத்து நண்பர்களையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு வாஸ்து அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு இடமும் கிடையாது. ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சின்ன விஷயம், ஒரு மாட்டுக்கு செட்டு போடணும் சார், ஒரு சின்னதா ஒரு பார்க்கிங் கட்டணும் சார், ஒரு வீட்டுல ஒரு தாழ்வார மாதிரி இறக்கணும் சார், எப்படி இருந்தாலும் சரி வாஸ்து அப்படின்னு இல்லாமல் எந்த ஒரு இடமும் மனை அப்படிங்கிறது கிடையாது, அமைக்கிறதும் கிடையாது. அமைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி விளைவுகளை சந்திக்க நேரும் தவறுதல் அமைக்கும் பொழுது. அப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம், இந்த வாஸ்துல என்னென்ன விஷயங்கள் எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒரு அற்புதமான சூட்சமமான வகுப்பு அப்படிங்கிறத இந்த ஒரு நாள் இலவச முன்னோட்ட வகுப்பு நம்ம கொடுக்குறோம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது இனிதே தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வாஸ்து ஃபர்ஸ்ட் என்ன, ஒரு வாஸ்துனா என்ன, அந்த வாஸ்து எப்படி செயல்படுகிறது அப்படின்னு சில அற்புதமான தகவல்களோட அந்த வகுப்பு அப்படிங்கிறத திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு நம்ம இந்த வகுப்பை நம்ம தொடங்க இருக்கிறோம். இந்த அற்புதமான வகுப்பை ஏற்பாடு செய்து கொடுத்த ஐயா துரைராஜ் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவித்து, இப்ப இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி செயல்படுகிறது, எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி அது பேசிக், அது தெரியாட்டி நம்ம எந்த ஒரு விஷயமும் செய்ய முடியாது. அப்ப ஒரு ஜோதிடம் அப்படிங்கிற விஷயம் நவ கிரகங்கள் அடிப்படையில சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது அப்படின்னு சொல்லக்கூடிய நவ கிரகங்கள் அடிப்படையில செயல்படுவதுதான் ஜோதிடம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுவதும். பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறது என்ன எல்லாத்துக்கும் தெரியும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள் தான் நம்ம பஞ்சபூதங்கள்னு சொல்றோம். இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படுவதுதான் வாஸ்து, நவகிரகங்கள் அடிப்படையில் செயல்படுவதுதான் ஜோதிடம். அப்ப அந்த நவகிரகங்கள் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஜோதிடத்தில் பஞ்சபூதங்கள் அடிப்படையில் செயல்படக்கூடிய வாஸ்துவில் ஜோதிடத்தில் பங்கு என்ன, அது எப்படி செயல்படுகிறது? ஒரு இடத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படும் பொழுது அது எது மாதிரியான பாதிப்புகள் அதுல இருக்கும், அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை எப்படி நம்ம சரி பண்றது அப்படிங்கிற ஒரு அற்புதமான விஷயம் தான் அந்த வாஸ்து. இந்த அடிப்படை ஒரு பேசிக்கா ஒரு வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூத அடிப்படையில் செயல்படுவது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாலும், இந்த பிரபஞ்சம் எப்படி இருக்கோ அந்த பிரபஞ்சத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு வாஸ்து அப்படிங்கிறது செயல்படுவதுதான் நிகழ்வு. தன்னுடைய குணம் எப்படியோ அந்த குணத்திற்கு தகுந்தாற் போல் அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றம். அப்ப அந்த பிரபஞ்சத்தோட குணம் என்ன, பிரபஞ்சத்தோட தன்மை என்ன, பிரபஞ்சம் எப்படி இருக்கிறது, எப்படி செயல்படுகிறது, அப்ப அந்த பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற் போல் ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அதற்கு தகுந்தாற் போல், ஏன்னா பிரபஞ்சத்தை பூமியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப பூமி எப்படி இருக்கோ அதற்கு தகுந்தாற் போல் சரியாக ஒரு மனையோ ஒரு தொழில் நிறுவனமோ அமைக்கும் பொழுது நாம் அதில் வெற்றி பெறுகிறோம். மாறாக தவறுதலாக ஒரு விஷயத்தை நாம் செய்யும் பொழுது மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகிறோம். இயற்கைக்கு முரணான ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுகிறது. சார் அந்த விவோ V2142 சார் தயவுசெய்து கொஞ்சம் மீட் பண்ணுங்க சார். இப்பதான் உங்களை மீட் பண்ணனே, நான் உங்களை இதோட ஒரு 5-6 டைம் மீட் பண்ணிட்டேன், நீங்க திருப்பி அட்மிட் பண்ணிட்டே இருக்கீங்க.
ஏன்னா நம்ம கிளா நம்ம கிளாஸ்ல இப்ப மொத்தம் ஒரு 70 பேர் பயணம் பண்றப்ப சார் திருப்பி அட்மிட் பண்றீங்க. எதுக்கு அட்மிட் பண்றீங்க சார்? தயவுசெய்து கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க சார். உங்களே தான் சார் சொல்லிட்டு இருக்கேன் சார். உங்களே தான் சொல்றேன், தயவுசெய்து அட்மிட் பண்ணாதீங்க. கொஞ்சம் மீட் பேக்ரவுண்ட்ல ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது, அதெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் சிஸ்டம் தவிர நீங்க அட்மிட்டே பண்ணாதீங்க. உங்களுக்கு கேள்வி எப்ப இருக்கோ அப்ப மட்டும். மொத்த வகுப்புல ஒரு 70 பேர் பயணம் பண்றப்ப எல்லா பேரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் அட்மிட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம கிளாஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். உங்களுக்கு சந்தேகங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நான் உங்களுடைய கேள்விகளை நிவர்த்தி பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த செக்ஷனே போவோம். அப்ப கேள்வி கேட்கறப்ப கண்டிப்பா நீங்க பேசணும். நான் பேசுறப்ப அட்மிட் பண்ணிக்கங்க, நான் பேசுறப்ப மீட் பண்ணிக்கங்க, நீங்க பேசுறப்ப அட்மிட் பண்ணிட்டு பேசுங்க. அப்பதான் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, கிளாஸ்ல இருக்க எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க எல்லாரும். அப்ப இந்த பஞ்சபூதங்கள் அடிப்படையில பிரபஞ்சத்திற்கு தகுந்தாற்போல் ஒரு விஷயத்தை அமைப்பது அப்படிங்கிறத வாஸ்து. யார் யாரை எங்க அமர வைக்கணும், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. யார் யாரை எங்க அமர வைக்கணும் இதுதான் வாஸ்து. ஒரு டாக்டர் இருக்காரு, அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும். ஒரு இன்ஜினியர் இருக்காரு, அவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல தான் இருக்கணும். இவரை போய் அங்க உட்கார வைக்கிறது, அவரை போய் இங்க உட்கார வச்சா என்ன ஆகும்? அதுதான் அந்த பிரச்சனை ஏற்படுது. அப்ப யார் யாரை எங்கெங்க அமர வைப்பது அப்படிங்கிறது எப்படி நம்ம தெரியறது? இப்ப ஒரு பிரபஞ்சம், இந்த பூமி அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், வட்ட வடிவில் அந்த பூமி இருக்கு. இப்படி சார் எல்லாத்துக்கும் போர்டு பிளஸ் நான் பேசுற ஆடியோ கொஞ்சம் கிளியரா இருக்கா? யாரோ 2 பேர் மட்டும் பேசுங்க. நான் பேசுற ஆடியோ பிளஸ் போர்டு கிளியரா இருக்கா? யாரோ 2 பேர் மட்டும் பேசுங்க. போர்டு சரியா தெரியலைங்க சார். கொஞ்சம் கிரீன் கலர்ல தெரியுது சார் பாதிக்கு. இல்ல போர்டுல நான் எழுதியிருக்க விஷயங்கள் இதெல்லாம் தெரியலைங்களா? லைட்டா சார் தெரியுது, தெளிவா தெரியல சார். எனக்கு தெரியும் சார். ஓகே ஓகே. உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தா உங்களுக்கு கொஞ்சம் இஷ்யூவா இருக்கும் சார். வேற யாருக்காவது தெரியலனா மட்டும் சொல்லுங்க. ஏன்னா உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூவா இருந்தா உங்களுக்கு தெளிவா தெரியாது. யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு தெளிவா தெரியுதுனாவே உங்க சைடு கிளியர் இல்லைன்னு அர்த்தம். உங்க சைடு தான் கிளியர் நான் தவறுன்னு நினைக்கிறேன். ஓ நோ இஷ்யூஸ். ஓகே தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஹலோ. இப்ப ஒரு வாஸ்து அப்படிங்கிறது பஞ்சபூதங்களுக்கு தகுந்தாற்போல் செயல்படுவதுன்னு சொன்னோம். இந்த பூமி, இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவில் இருக்கு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு வட்ட வடிவில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இதுல மேல இருக்க திசைக்கு பேரு வடக்கு, அதே கீழே இருக்க திசைக்கு பேரு தெற்கு. இந்த ரைட் சைடு இந்த திசைக்கு பேரு கிழக்கு, இந்த திசைக்கு பேரு மேற்கு. இந்த வடக்கு, இந்த கிழக்கும் இந்த வடக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பேரு வடகிழக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இந்த கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பேரு தென் கிழக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு தான் நம்ம தென் மேற்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசைக்கு பேரு வடமேற்கு அப்படின்னு. இதுல இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு திசையத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லுவோம். ஈசானிய மூலை அப்படிங்கிறது இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த மூலையை தான் நம்ம ஈசானிய மூலைன்னு சொல்றோம், வடகிழக்கு மூலை. அதே மாதிரி கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம அக்னி மூலை அப்படின்னு சொல்றோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசைய நம்ம தென்மேற்கு திசை, இந்த திசைய நிறுவி மூலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு மூலைய நம்ம வாயு மூலை. அப்படி மொத்தம் 8 திசைகளா நம்ம ஃபர்ஸ்ட் இந்த பிரபஞ்சத்தை பிடிக்கும்.
வடக்கு பக்கம் இருக்கிறது வடக்கு திசையாகவும், கிழக்கு தெற்கு மேற்கு 4 திசைகளை பிரித்து வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற திசையை வடகிழக்கு திசைன்னு சொல்றோம். அந்த திசையைத்தான் நம்ம ஈசானிய மூலை அப்படின்னு. அதே மாதிரி கிழக்கும் தெற்கும் சந்திக்கிற திசையத்தான் தென்கிழக்கு மூலை அப்படின்னு சொல்றோம். அந்த மூளைக்கு பேரு அக்னி மூலை அப்படின்னு. அதே மாதிரி தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த மூலைய நம்ம நிருதி மூலை அப்படின்னு சொல்றோம். அந்த தென்மேற்கு மூலையை தான் நம்ம நிருதி மூலைன்னு சொல்றோம். சில ஊர்ல இத குபேர மூலைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசையை வடமேற்கு திசை அப்படின்னு சொல்றோம். இதற்கு பெயர் தான் வாயு மூலை. சார், இப்ப இந்த பிரபஞ்சம், இந்த பூமி வட்ட வடிவில இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இந்த வட்ட வடிவில பூமி அப்படிங்கிறது இருக்கிறப்ப இது என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வடகிழக்கு மூலையில 23.30 டிகிரி பள்ளமாக இருக்கிறது. வடகிழக்கு திசையில இந்த ஈசானிய மூலையில 23.30 டிகிரி ஒரு சைடு சாஞ்சு பள்ளமாக இருக்கிறது. ஒரு சைட சாஞ்சு இருக்கு. அப்ப சாஞ்சு இருக்கப்ப அந்த மூளை ஆட்டோமேட்டிக்கா பள்ளமாயிடுது. அதனாலதான் ஈசானிய மூலைய ஃபர்ஸ்ட் பள்ளம்னு சொல்றோம். அப்ப இந்த மூளை பள்ளமாக இருக்கும் பொழுது, ஈசானிய மூளை பள்ளமாக இருக்கும் பொழுது வடகிழக்கு மூளை, அதற்கு நேர் எதிரான தென்மேற்கு மூளை கண்டிப்பாக மேற்கு பகுதியாகத்தான் இருக்கும். ஏன்னா ஒரு திசை பள்ளமா இருந்தா அதுக்கு ஆப்போசிட் திசை மேடாகத்தான் இருக்கும். அதான் பிரபஞ்ச நீதி. அப்ப இந்த நிருதி மூலை அப்படிங்கிறது மேட்டு பகுதி, மேடு அப்படின்னு சொல்றோம். இந்த திசை பள்ளம் சொல்றோம். அப்ப இந்த பிரபஞ்சம் வடகிழக்கு மூலை பள்ளமாக இருக்கும் பொழுது, இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலை பள்ளமாக இருக்கும் பொழுது, ஒரு நீரானது பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 விஷயங்கள்ல நீரானது ஓடக்கூடிய தன்மை கொண்டது. அப்ப இந்த நீரானது என்ன செய்யுது? பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுகிறது. நீருடைய தன்மையே பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடுவதுதான் நீரோட தன்மை பஞ்சபூதங்கள்ல. அப்ப மேட்டு பகுதியான தென்மேற்கு மூலைதான் மேடு, வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலைதான் பள்ளம். அப்ப அந்த ஈசானிய மூலையை நோக்கி ஒரு நீரானது ஓடும் பொழுது எந்த இடத்தில் நீர் ஓடுகிறதோ அந்த இடத்தில் நீர்வளம் அதிகமாக இருக்கிறது. நீர்வளம் அதிகமாக இருக்கும் இடத்தில் நாம் போரோ, கிணறோ, தனித்தொட்டியோ, நீர் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு நல்ல பலனை. அப்ப நீர் இருக்கிற இடம் எது? ஈசானிய மூலை. ஏன்னா அதான் பள்ளம். இந்த வடகிழக்கு திசையில, பள்ளமான திசையில ஒரு நீரானது ஓடும் பொழுது நீர் ஓடுற இடத்துல நீர்வளம் அதிகமாக இருக்கும். நீர்வளம் அதிகமாக உள்ள இடத்தில் நம்ம போரோ, கிணறோ, தனித்தொட்டியோ, நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அமைப்பது அப்படிங்கிறது. அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல நீருக்குரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈசானிய மூலையை ஏன் சொல்றோம்னா இதுதான் காரணம். இந்த வடகிழக்கு மூலையான ஈசானிய மூலையை தான் நம்ம நீருக்குரிய இடம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு காரணமே இப்ப நான் சொன்ன விஷயம்தான். அப்ப நீர் ஒரு இடத்துல செல்லும் பொழுது நம்ம எங்க சார் வசிக்கிறது? வீடு எங்க சார் கட்டுறது? ஒரு தொழில் நிறுவனம் எங்க சார் அமைக்கிறது? ஒரு நீரானது ஒரு இடத்தில் ஓடும் பொழுது நம்ம நீர் இருக்க இடத்துல வீடு கட்டக்கூடாது. தண்ணிக்குள்ள வீடு கட்டினா எப்படி இருக்கும்? மேட்டு பகுதியில தான் நம்ம வீடு கட்டணும். பள்ளத்துல தண்ணி இருக்கணும், நம்ம மேட்டு பகுதியில தான் இருக்கணும். அப்ப இந்த இடத்தில் மேட்டுக்குரிய பகுதி அப்படின்னு நம்ம எதை சொல்றோம்? இந்த தென்மேற்கு மூலையத்தான் மேடு அப்படின்னு நம்ம சொல்றோம். மேட்டுக்குரிய பகுதி அப்படின்னு சொல்றோம். அப்ப வீடு கட்டக்கூடிய இடம் எது? நிலம். அதனாலதான் பஞ்சபூதங்கள்ல நீரானது ஈசானிய மூலையிலும், நிலமானது நம்ம நிருதி மூலையிலும் அமைக்க வேண்டும். அப்ப ஒரு வீடு அப்படின்றது ஒரு இடத்துல கட்டணும் அப்படின்னா நம்ம இந்த நிருதி மூலையில தான் நம்ம ஒரு வீடு, நிலத்தத்துவம் அப்படிங்கிறது இருக்கு. ஈசானிய மூலையில நீர் தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு.
இந்த தென்மேற்கு மூலையான நிறுதி மூலை தான் நிலத்தத்துவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அப்ப அந்த நிலத்தத்துவத்தில் தான் ஒரு விஷயம் நிலையாக இருக்கும். அப்ப அந்த நிலையாக இருக்கக்கூடிய அந்த மேட்டுப் பகுதியில் தான் நம்ம ஒரு வீடானது அமைக்க வேண்டும். இடத்துல ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடத்துல நம்ம தென்மேற்கு மூலையில தான் வீடு கட்டணும். எக்காரணத்தை கொண்டும் வேற இடத்துல போய் வாயு மூலையிலோ அக்னி மூலையிலோ ஈசானிய மூலையிலோ வீடு கட்டிடக்கூடாது. ஒரு பிளாட் இருக்கு அப்படின்னா நம்ம கட்டப்போற வீடு கட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறது மேற்கு பகுதியை ஒப்பிடுறப்ப வீட்டுக்கும் அந்த காம்பவுண்ட் வாலோட நம்மளோட வீட்டோட பவுண்டரி லைனுக்கும் அந்த வீட்டுக்கும் காம்பவுண்ட் வாலுக்கு இடைப்பட்ட தூரம் அப்படிங்கிறது மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில் அதிக காலி இடமும் தெற்கு பகுதியை விட வடக்கு பகுதியில் அதிக காலி இடமும் இருக்கிற மாதிரி ஒரு இடம். அப்ப தெற்கு பகுதியோட வடக்கு பகுதியில் காலி இடம் அதிகமா இருந்தா நம்ம தெற்கு தள்ளி வீடு கட்டியிருக்கோம். மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில காலி இடம் அதிகமா இருந்தா மேற்கு தள்ளி வீடு கட்டியிருக்கோம்னு அர்த்தம். அப்ப தெற்கையும் மேற்கையும் நம்ம தள்ளி வீடு கட்டுறோம்னா நம்ம தென்மேற்குல தான் கட்டியிருக்கோம்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வடக்கு பகுதியிலும் கிழக்கு பகுதியிலும் காலி இடம் அப்படிங்கிறது அதிகமாக விட்டு கட்டணும். காலி இடம் அதிகமாக விட்டு கட்டணும்னு சொல்றது சூட்சமே நம்ம தென்மேற்குல போய் வீடு கட்டணுங்கிறதுக்காக தான். ஏன் தென்மேற்குல கட்டணும்? தென்மேற்கு தான் நிலத்தத்துவத்துக்குரிய இடம். அப்ப நிலத்தத்துவத்தில் தான் நம்ம ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பை உண்டாக்குற இடம். வடகிழக்குங்கிறது நீருக்குரிய இடம். இது போல நீருக்கும் நிலத்துக்குள்ள சம்பந்தமே இதுதான். அதே போல இந்த பஞ்சபூதங்கள்ல நீரையும் நிலத்தையும் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த விஷயம் அப்படிங்கிறது காற்று. இந்த காற்று அப்படிங்கிற விஷயம் பாத்தீங்கன்னா இந்த வடமேற்கான வாயு மூலையத்தை நம்ம காற்றுக்குரிய இடம். எப்பயுமே இந்த காற்று எப்படி நீருக்கும் நிலத்துக்கும் ஒரு சம்பந்தம் உள்ளதோ அதே போல இந்த காற்றுக்கும் நெருப்புக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. காற்று இல்லாமல் புகையாது அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ஒரு இடத்துல காற்று இருக்கப்பதான் அந்த இடத்துல நெருப்பு விளக்கு. நிலம் இருந்தாத்தான் நீர் விளக்கு, காற்று இருந்தாத்தான் நெருப்பு விளக்கு. அப்ப காற்று அப்படிங்கிற மூலை அப்படிங்கிறது வடமேற்கு மூலையாக இருக்கும் பொழுது அதற்கு நேர் எதிரான உள்ள தென்கிழக்கு மூலை அக்னி மூலை தான் இந்த பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்குரிய இடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப ஒரு பஞ்சபூதங்கள்ல நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படிங்கிற விஷயம் இந்த 4 இடத்திலும் அமைந்துள்ளது. ஈசானிய மூலையான வடகிழக்கு மூலை நீருக்குரிய இடமாகவும் தென்கிழக்கு மூலையான அக்னி மூலை நெருப்புக்குரிய இடமாகவும் அடுத்து நிறுதி மூலை தென்மேற்கு மூலையான நிறுதி மூலை நிலத்துக்குரிய இடமாகவும் அடுத்து வாயு மூலை வடமேற்கு மூலையான வாயு மூலை காற்றுக்குரிய இடமாகவும் செயல்படுகிறது. சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. வெற்றி செல்வன் சார், சிவகுமார் சார். அப்ப இந்த பஞ்சபூதங்கள்ல நம்ம இந்த 4 விஷயம் அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய இடம் அப்படின்னு சொல்லி. சார் இப்ப ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல சொல்லியிருக்கோம் இந்த திசைக்கு பேரு வடக்கு, இது தெற்கு, இது கிழக்கு, இது மேற்கு. இந்த வடக்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தான் வடகிழக்குன்னு சொன்னோம். இந்த மூலை ஈசானிய மூலை அப்படின்னு சொன்னோம். தெற்கும் கிழக்கும் சந்திக்கிற இந்த திசை தென்கிழக்கு, இதான் அக்னி மூலைன்னு சொன்னோம். தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த திசை தென்மேற்கு, இதைத்தான் நம்ம நிறுதி மூலை அப்படின்னு சொன்னோம். மேற்கும் வடக்கும் சந்திக்கிற இந்த திசை வடமேற்கு,
இதான் நம்ம வாயு மூலை அப்படின்னு. இப்ப பஞ்சபூதங்கள் அடிப்படையில நீருக்குரிய இடம் ஈசானிய மூலையாகவும், நெருப்புக்குரிய இடம் அக்னி மூலையாகவும், நிலத்திற்குரிய இடம் நிருதி மூலையாகவும், காற்றுக்குரிய இடம் வாயு மூலை நமக்கு தெரியும். அடுத்து ஒரு முக்கியமான பஞ்சபூதங்கள்ல முக்கியமான விஷயம் என்னன்னா ஆகாயம் அப்படின்னா. இந்த ஆகாயம் அப்படின்னா என்ன? ஆகாயம் எந்த இடத்துல வேலை செய்யும்? அப்ப இதுதான் ஒரு வீட்டுடைய அவுட்டர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவுட்டர்ல நம்ம தென்மேற்கு மூலையில வீடு கட்டணும்னு இப்ப சொல்லிட்டோம். இதுதான் நம்மளுடைய வீடு. இது வந்து நம்மளுடைய காம்பவுண்ட் வால். இது நம்மளுடைய வீடுன்னு வச்சுக்கோங்க. இது வீடு, இது நம்மளுடைய காம்பவுண்ட் வால். இதுல பாத்தீங்கன்னா நீருக்குரிய இடம் ஈசானிய மூலைன்னு சொல்லிட்டோம். நெருப்புக்குரிய இடம் தென்கிழக்கு மூலைன்னு அக்னி மூலை. இது நிலத்துக்குரிய இடம் நிருதி மூலை. இது காற்றுக்குரிய இடம் வாயு மூலை. இந்த ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது எங்க வேலை செய்யும், எங்க இருக்கு, நமக்கு அதனால என்ன பயன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஒரு இடம் இருக்கு அப்படின்னா, இந்த வீடு கட்டியிருக்கோம் அப்படின்னா, இந்த வீடு கட்டியிருக்கிறதுல அந்த ஆகாய தத்துவங்கிறது எங்க வேலை செய்யும்னா, இந்த வீட்டிற்கும் காம்பவுண்ட் வாலிற்கும் இடைப்பட்ட பகுதியில் உள்ள விஷயம் தான் இந்த ஆகாய தத்துவம் அப்படின்னு. சுத்தி வர அனைத்து இடங்கள்லயும் வேலை செய்யும். இந்த ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களான நீர், நெருப்பு, நிலம், காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களுக்கும் தலைவனாக இருந்து செயல்படுவதுதான் ஆகாய தத்துவத்துக்குரிய வேலை. அப்ப அது தலைவனாக இருந்து எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, இந்த நீர், நிலம், நெருப்பு, காற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 4 விஷயங்களையும் தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறது. வெளியில் இருந்து இந்த பஞ்சபூத அடிப்படையில ஒரு விஷயம் தவறாக இருக்கும் பட்சத்தில் அதனால எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாத அளவு இது தன்னை வீட்டை தற்காத்துக் கொள்கிறது. எப்படி? இப்ப இப்ப இது ஒரு ரோடு சார், எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. இது ஒரு பிளாட், அதே மாதிரி இது ஒரு பிளாட். 2 பிளாட் இருக்கு சார். இது பிளாட் நம்பர் 1, இது பிளாட் நம்பர் 2. இப்ப பிளாட் நம்பர் 1 இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வீட்டுல ஒரு போரோ கிணறோ தனித்தொட்டியோ ஏதோ ஒண்ணு அமைக்கிறீங்க, ஒரு போர் போடுறீங்க. போர் போடும் பொழுது இப்ப 2வது நம்பர் வீட்டுல உட்காரவங்க போர் போடுறாங்க. இதை 2வது நம்பர் பிளாட் வீடுக்காரவங்க இவங்க போர் போடணும் அப்படிங்கிறது இவங்களுடைய ஈசானிய மூலை. இதுதான் நல்லா பாருங்க, 2வது நம்பர் பிளாட்டுக்காரவங்களுக்கு இதுதான் ஈசானிய மூலை. அப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வீட்டுல ஒரு இடத்துல ஈசானிய மூலையில தான் போர் போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அப்ப இவங்க ஈசானிய மூலையில போர் போட்டாங்க. இதுல ஏதாவது தவறுகள் இருக்கா? எந்த தவறும் இல்லை. சூப்பரா போர் போட்டாங்க, சூப்பரா கிணறோ தனி தட்டி ஏதோ ஒண்ணு இந்த இடத்துல அமைச்சிட்டாங்க. இப்ப 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க இவங்க. இதுல பாருங்க, இவங்க இந்த இடத்துல வீட்டை கட்டிட்டாங்க. 1ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்க வீட்டை கட்டிட்டாங்க. 2 பேருமே வீட்டுக்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது கட்டல. 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களும் கட்டல, 2ஆம் நம்பர் வீடுக்காரவங்க இங்க கட்டிட்டாங்க. 2ஆம் நம்பர் பிளாட்டுக்காரவங்களும் வீடு கட்டிருக்காங்க, 1ஆம் நம்பர் பிளாட்டு வீடு கட்டிருக்காங்க. 2 பேரும் காம்பவுண்ட் வால் கட்டல. இப்ப இந்த வீட்டுக்கு ஈசானி மூலையில போர் இருக்கு. ஆனா இந்த வீட்டுக்கு பாருங்க வாயு மூலையில போர் இருக்கு. நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த வீட்டுக்கு ஈசானி மூலையில போர் இருக்கு. அதே இந்த வீட்டுக்கு பாருங்க வாயு மூலையில போர் இருக்கு. அப்ப ஒரு வீட்டுக்கு வாயு மூலையில போர் இருந்தா அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்ப சார் அடுத்து நம்ம வீடா இருக்கு, நீங்க போர் போட்டோம், போர்க்குழிய கூட மூடிடலாம் சார், ஏதோ ஒண்ணு பண்ணலாம் சார். அடுத்த வீட்டு போற போய் நம்ம என்ன சார் பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணணும், இந்த இடத்துல நீங்க உங்களோட இடத்திற்கு காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது இப்படி நீங்க கட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். காம்பவுண்ட் வால் கட்டாத வரையும் ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. காம்பவுண்ட் வால் அப்படிங்கறத அமைச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு சுத்தி வர இப்படி காம்பவுண்ட் வால் அப்படிங்கிறது
அமைச்சதுக்கு அப்புறம் இந்த இடத்துல ஆகாய தத்துவம் அப்படிங்கிறது வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப ஒரு இடத்துல ஆகாய தத்துவம் வேலை செய்யும் பொழுது இந்த பஞ்சபூதங்களான நீர், நிலம், நெருப்பு, காற்றுன்னு சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்கள்னால உங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறது வராது. இப்ப இந்த இடத்துல போர் போட்டுக்கனால உங்களுக்கு காம்பவுண்ட் இருக்குன்னா பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துல காற்றுடைய செப்டிக் டேங்க் அமைச்சிடுறாங்க. ஒரு வீட்டுல செப்டிக் டேங்க் வந்து இந்த இடத்துல அமைச்சிடறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு இந்த வீட்டுக்கு இந்த இடம் அக்னி மூலை, இங்க இடத்துல செப்டிக் டேங்க் அமைச்சிடுறாங்க. அப்ப இந்த வீட்டுக்கு அது நெருதி மூலை ஆயிடுது. அப்ப அந்த செப்டிக் டேங்க்னால பாதிப்பா? கண்டிப்பா பாதிப்பு. ஆனா காம்பவுண்ட் வால் அமைக்கிறப்ப அந்த காற்று தத்துவம் இந்த இடத்துக்கு வேலை செய்யாது. நான் சொல்ற விஷயம் எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? கொஞ்சம் புரியலன்னா வாங்க சார், இப்ப அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. புரியாதவங்க ஒவ்வொருத்தவங்களா வாங்க. புரியுதுங்க சார். ஓகே, புரியலன்னா யாராவது வாங்க சார். சார் வடக்கையும் கிழக்கையும் வந்து அதிகமா இடம் போட்டு வீடு கட்டணுமா சார்? ஆமா சார், எப்பயுமே வடகிழக்கு நம்ம தென்மேற்கு மூலையில வீடு கட்டணும். அப்ப தென்மேற்கு மூலையில வீடு கட்டணும் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மளுடைய வீட்டிற்கும் நம்மளுடைய காம்பவுண்ட் வால் இருக்கும் தெற்கு பக்கத்தை விட வடக்கு பக்கமும் காலி இடம் அதிகமா இருக்கணும். அதே மாதிரி மேற்கு பக்கத்தை விட கிழக்கு பக்கம் காலி இடம் அதிகமா இருக்க மாதிரி தான் ஒரு வீடு கட்டணும். இப்ப வந்து ஈசானிய மூலையை வந்து பள்ளமா இருந்தா நல்லதா சார், இல்ல மேடா இருந்தா நல்லதா சார்? சார் ஈசானிய மூலை இப்பதானே சார் சொல்லியிருக்கேன். ஈசானிய மூலை அப்படிங்கிறதே பள்ளம்னு சொல்லிட்டேன் சார். பள்ளமா தானே சார் இருக்கணும். மேற்கு மூலை தானே மேடு அப்படின்னு சொல்லியிருக்கோம் சார். தென்மேற்கு மூலை தான் மேடா இருக்கணும் சார். இல்ல பள்ளமா பொதுவா பள்ளமா இருக்கும் காசு, ஆனா அது பள்ளமா இருந்தா நல்லதா சார்? ஈசானிய மூலை பள்ளமா இருந்தா நல்லது. பள்ளமா இருந்தா தான் சார் நல்லது அப்படின்னு சொல்றேன். ஓகே ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க. இப்ப வரை நடந்த பள்ளமா சொல்லுங்க சார். பள்ளமா இருக்கணும்னா நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப வந்து ஒரு பக்கம் சாய்வா இருக்கணுங்கிறீங்களா சார்? சார் சாய்வா இருக்கணும்னா நான் அதை சொல்ல சார். ஒரு இடம் வந்து அப்ப நம்ம பிளாட்டா இருக்கிற இடத்த போய் சாய்வு பண்ண முடியாது. சாய்வா இருக்குன்னா அதை சொல்லல. பள்ளமா இருக்குன்னா என்ன அர்த்தம்? தென்மேற்கு மூலையை கம்பேர் பண்றப்ப இங்க வந்து உயரங்களை ஏற்றக்கூடாது, பில்டிங்கை கட்டி ஹைட் பண்றது, இது மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாது. பள்ளம்னா என்ன? நீர் போர் குளிக்க நிலத்துக்கு கீழே பண்றதெல்லாம் போர் போடுறது, தண்ணி தொட்டி அமைக்கிறது, கிணறு தோன்றது, பள்ளமான விஷயங்களா அது மாதிரி விஷயங்களா அங்க பண்ணணும்னு சொல்றேன் சார். இப்ப போர் போடுறது பள்ளத்துல தானே, அடியில தானே சார் போடுவோம். ஆமா, போர் போடுறது கீழே போடுவோம். அப்ப நம்ம உயரமான பகுதிகள் அந்த பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரீங்க? இருக்கக்கூடாது, அவ்வளவுதான் சார். வேற ஒண்ணும் சார் வணக்கம் சார். ஓகே, தேங்க்யூ. வணக்கம் சார். வணக்கம் சார், நன்றி சார். வணக்கம் சார், சாயந்தரம் சார். இப்ப எங்க வீட்டுல வீடு தெற்காப்பாக்க இருக்கு சார். மேற்கு வடக்கு கிழக்கு எல்லாம் போய்ச்சோறு கொடுத்துருக்கோம். எங்களுடைய சத்தமா பேசுங்க, நீங்க பேசுறதே எனக்கு புரியல சார். வீடு தெற்காப்பாத்த வீடு. ஓகே, தெற்காப்பாத்த வீடு, தெற்கு மட்டும் ரோடு இருக்குது. மேற்கு பக்கம், வடக்கு பக்கம், கிழக்கு பக்கம் பொதுச்சோறு இருக்கு. பொது சோறு? ஆமா சார், அதெல்லாம் வீடு கட்டிருக்கேன் சார். சார் பொது சோறா இருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா காம்பவுண்ட் பொதுவா இருக்கணும், வீடு பொதுவா இருக்க கூடாது. பொதுச்சோறு கொடுத்துருக்கு சார், அதுலதான் நான் ஜாயின் பண்ணி கட்டிட்டேன் சார். நான் என்ன சொல்றேன், ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்றேன், தெளிவா இது பண்ணிக்கோங்க. இப்ப இந்த காம்பவுண்ட் வால் இருக்கு. இப்ப இந்த வீட்டுக்கு பொதுவான சோறு பிரச்சனை இல்ல. நீங்க வீட்டை கொண்டு போய் இந்த சோறுல கட்டினீங்கன்னா தப்புன்னு சொல்றேன். நம்ம வீட்டை சுத்தி வர்ற அளவுக்கு ஸ்பேஸ் இருக்கணும். நம்ம வீட்டை வந்து ஒரு ஆளு நடந்து சுத்தி வர்ற அளவுக்கு வீட்டை சுத்தி வர ஸ்பேஸ் இருக்கணும் காம்பவுண்ட் வாலுக்கு வீட்டுக்குரிய இடத்துல. அப்படி இருந்தால்தான் ஆகாய தத்துவம் வேலை செய்யும். நம்ம வீட்டை போய் காம்பவுண்ட் வாலோட கட்டிடுறது அல்லது பொது சுவரா ஜாயின் பண்ணி இங்கிட்டு ஒருத்தவங்க நடுவுல ஒரே சுவரை கட்டி வீட்டை கட்டுறதுங்கிறது மிகப்பெரிய தப்பு சார். அப்படி இருக்காது. ஓகே, வேற ஏதாவது வாங்க சார். சார் இன்னொரு சந்தேகம் சார். சொல்லுங்க சார். இப்போ தெற்க பார்த்த வீடுன்னு சொன்னாங்க இல்லையா? இப்போ வந்து தெற்க பார்த்த வீடுங்கும் போது அந்த மூலைகள் ஈசானிய மூலை, வாயு மூலை எல்லாம் மாறுமா மாறாதா சார்? எந்த திசைக்கும் மூலைகள், இடங்கள், திசைகள் மாறவே மாறாது. தெற்கு பார்த்த வீடா இருந்தாலும் வடக்கு பார்த்த வீடா இருந்தாலும் தான். வடகிழக்கு மூலைங்கிறது ஈசானிய மூலை, தென்மேற்கு மூலைங்கிறது தென்கிழக்கு மூலைங்கிறது அக்னி மூலை, வடமேற்கு மூலைங்கிறது வாயு மூலை. அது எக்காரணத்தை கொண்டு மாறாது. அது பிளாட்டோட திசை, நம்ம வீடு கட்டுறதோட திசை மாறாது, சேம் கண்டிஷன் மாறாது. நீங்க மேற்கு பக்கம் வீடு கட்டினாலும் சரி, நீங்க வடக்கு பக்கம் வீடு கட்டினாலும் சரி, திசை அதுதான். ஓகே. நடந்த வகுப்புல சந்தேகம் தான். நடந்த வகுப்பு சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க. சார் இப்ப ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு சைடுல இவ்வளவுதான் ஸ்பேஸ் உடன்னு ஏதாவது விதிவிலக்கு ஏதாவது இருக்கா? அப்படிலாம் இல்ல சார். தென்மேற்கு மூலையில வந்து வடகிழக்கு மூலையோட கம்மியா இருக்கணும் ஸ்பேஸ், அவ்வளவுதான்.
வடகிழக்கு மூலையோட உங்களுக்கு தென்மேற்கு மூளை கம்மியா இருக்கும், அவ்வளவுதான். கம்மியா இருக்கணும். இப்போ ஒரு 50 அவ்வளவுதான் ஒரு 60 அடி கொண்ட வீட்டுல வந்து எவ்வளவு சார் அந்த தென்மேற்கு பகுதியில கேப் இருக்கணும்? சார். நான் என்ன சொல்றேன், ஒரு 50 அடி 60 அடிங்கிற கால்குலேஷனை விட்டுருங்க. ஓகே சார், ஓகே. தெற்கு பக்கம் 5 அடி விட்டுருக்கீங்களா, வடக்கு பக்கம் மினிமம் 6 அடியாவது இருக்கு. ஓகே, ஓகே, மேற்கு பக்கம் 4 அடி இருக்கா, கிழக்கு பக்கம் மினிமம் 5 அடியாவது இருக்கு. ஓகே அவ்வளவுதான். சார், ஓகே, வேற ஓகே. எதுவும் தேங்க்யூ, கிடையாது. தேங்க்யூ. ஒருத்தவங்க வந்து ஒரு இடமே வந்து மொத்தத்துக்கு 30 அடியே இருக்கும், அதுல போய் நான் 10 அடி விட்டுருங்க அப்படின்னா அதுல எப்படி 20 அடி வீடு கட்ட முடியும்? அப்படி பண்ண முடியாது. நம்ம இடத்துக்கு தெற்கு பகுதியோட வடக்கு பகுதியில காலி இடம் அதிகமா இருக்கும், மேற்கு பகுதிக்கு கிழக்கு பகுதியில காலி இடம் அதிகமா இருக்கும். அவ்வளவு முடிஞ்சு. அது 1 அடியா இருந்தாலும் சரி, 2 அடியா இருந்தாலும் சரி. ஓகே சார், சார் ஓகே, இப்போ தேங்க்யூ. ஓகே, சார் இப்போ அபிராமி மேடம் பேசுறீங்க. சார் இப்போ ஒரு வீட்ல வந்து அந்த காலத்துல நாங்க வாங்கின வீட்ல கட்டின வீடே வாங்கியிருக்கோம். அப்ப பாத்தீங்கன்னா ஓகே. அந்த இது செவரே இல்ல, இந்த காம்பவுண்ட் செவரே இல்ல, ஆகாய தத்துவமே அங்க போயிடுது அப்போ நம்மளுக்கு. ஆமா, அப்ப ஆமா அத மேடம். வந்து இடிச்சு கட்டணும்னு வச்சுக்கோங்க, பெரிய லெவல்ல ஆகும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ஓகே ஆகாய மேடம். தத்துவத்தை எப்படி உள்ள கொண்டு வர்றது? ஆகாய தத்துவம் அந்த இடத்துல இல்லைன்னா ஆகாய தத்துவம் வேலை செய்ய தப்புதான் அர்த்தம் மேடம். எப்படி உள்ள கொண்டு வர தப்பு. முடியும் மேடம்? அதுக்கு அடுத்த விஷயம் நான் சொல்றேன். ஓகே. ஓகே சார், இப்ப தேங்க்யூ. ஒரு இடத்துல ஒரு ஆகாய தத்துவம் அப்படிங்கிறதும், நீர் தத்துவங்கிறதும், நில தத்துவங்கிறதும், நெருப்பு தத்துவங்கிறதும், காற்று தத்துவங்கிறது இப்படிதான் சொல்றேன். அதே போல இந்த இடத்துல சார் கொஞ்சம் மீட் பண்ணிங்க, அபிராமி மேடம் மீட் பண்ணிங்க. ஓகே சார், ஓகே. ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கு, அந்த இடத்துல பஞ்சபூதங்கள் அடிப்படையில எப்படி செயல்படுகிறது அப்படின்னு இப்பதான் பார்த்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா நவ கிரகங்கள் சொல்லக்கூடிய ஜோதிடத்துல இருக்கிற 9 கிரகங்கள் இருக்கு. மேடம் ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் ஒரு சைடு நாங்க வீட்டோட செவுத்து ஒட்டி கட்டிட்டோம் அப்படின்னு. இன்னொரு சார் சொன்னாரு 3 பக்கம் செவரு காமனா இருக்கு சார் அப்படின்னு. அப்ப இந்த நவ கிரகங்களுடைய பங்கு என்ன, ஃபர்ஸ்ட் நவ கிரகங்கள் எப்படி செயல்படுவது அப்படின்னு பார்த்தா தான் அந்த மாதிரி விஷயங்களுக்கு நமக்கு. அப்ப ஒரு இடம் இருக்கு, இதுதான் ஒரு இடம். இந்த இடத்துல இந்த வடக்கு திசை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துடைய நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குரு பகவான் தான் வடக்கு திசையோட நவகிரக அதிபதி. அதே இந்த கிழக்கு திசையோட நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கிரன் தான் கிழக்கு திசையோட நவகிரக அதிபதி. அடுத்து தெற்கு திசையோட நவகிரக அதிபதி செவ்வாய். மேற்கு திசையோட நவகிரக அதிபதி சனி பகவான். இந்த வடக்கும் இந்த கிழக்கும் சந்திக்கிற வடகிழக்கு மூலையோடைய நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா புதன். அதே மாதிரி இந்த அக்னி மூலையான தென்கிழக்கு மூலையோடைய நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த தெற்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த தென்மேற்கு மூலையான நிறுதி மூலையோட நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராகு பகவான். அதே மாதிரி இந்த வடக்கும் மேற்கும் சந்திக்கிற இந்த வடமேற்கு மூலையான வாயு மூலையுடைய நவகிரக அதிபதி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கேது பகவான். அதே மாதிரி ஒரு இடத்துடைய மைய புள்ளின்னு சொல்லக்கூடிய பிரம்மஸ்தானத்தின் அதிபதி யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூரியன். இப்ப ஒரு இடத்துடைய 9 நவ கிரகங்கள் அப்படிங்கிறது இப்படித்தான் செயல்படும். ஒரு நவகிரக கோயிலுக்கு போறீங்க, நவகிரக கோயில்கள்ல நம்ம எப்படி இப்ப அமைச்சிருக்கோமோ இதே போலதான் 9 நவ கிரகங்களும் அமைந்திருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் கிடையாது. எந்த கோயிலுக்கு வேணா போகும், நவகிரக கோயிலுக்கு தெற்கு பக்கமா செவ்வாய் இருப்பார், வடக்கு பக்கமா குரு பகவான் இருப்பார், கிழக்கு பக்கமா சுக்கிரன் இருப்பார், மேற்கு பக்கமா சனி பகவான் இருப்பார், தென்மேற்கு மூலையா அங்க ராகு பகவான் இருப்பாரு, வடமேற்கு மூலையில கேது பகவான் இருப்பாரு, தென்கிழக்கு மூலையில சந்திரன் இருப்பார். அப்ப ஒரு இடத்துல நவ கிரகங்கள் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். மைய புள்ளியில சூரியன் இருக்கும். அப்ப நீங்க ஒரு இடத்துல ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு இடம் வாங்கினாலும் சரி, இந்த நவகிரகங்களோட ஆதிக்கம் அந்த இடத்துல தெற்கு திசையில செவ்வாயாகவும், வடக்கு திசையில குரு பகவானாகவும், கிழக்கு திசையில சுக்கிரனாகவும், மேற்கு திசையில சனி பகவானாகவும் இப்படித்தான் செயல்படும்.
அப்போ உங்களுடைய இடத்துல ஒரு இடத்த தான் தப்பு பண்ணிட்டீங்க. தெற்கு பக்கம் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. காம்பவுண்ட் வாலே தெற்கு பக்கம் இடம் இல்லாம ஒரு ஒட்டி கட்டிட்டீங்க. அடுத்தவங்க சுவரோட சேர்த்து கட்டிட்டீங்க. தெற்கு பக்கம் இடமே இல்லை, வீட்டை ஒட்டி கட்டிட்டீங்க. அப்ப வாஸ்துப்படி என்ன செய்யுது? அந்த இடத்துல தெற்கு திசை பாதிக்கப்படுகிறது என்று அர்த்தம். மேற்கு திசை இருக்கு. மேற்கு திசையில வரக்கூடாத ஒரு விஷயம் வந்துருச்சு. வரக்கூடாத விஷயம் என்ன? ஏதோ ஒரு சம்திங். இப்ப நம்ம அந்த போர் அப்படிங்கிறது ஈசானிய மூலையில தான் போர் போடணும், அதே நீருக்குரிய இடம்னு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொன்னோம்? இந்த பிரபஞ்சம் 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமாக இருக்கிறது. அப்ப அந்த 23.30 டிகிரி வடகிழக்கு திசையில பள்ளமாக இருக்கும் பொழுது நீரானது மேட்டு பகுதியிலிருந்து பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடும். அப்படி பள்ளத்தை நோக்கி பாய்ந்து ஓடும் பொழுது, நீரானது பாய்ந்து ஓடும் பொழுது, எந்த இடத்துல நீரானது பாய்ந்து ஓடுகிறதோ அந்த இடத்துல நீர்வளம் அதிகமாக இருக்கும். அப்ப நீர்வளம் அதிகமாக இருக்கிற அந்த வடகிழக்கு மூலையில போரோ கிணறோ தண்ணி தொட்டியோ அமைக்கும் பொழுது, இந்த பிரபஞ்சத்திற்கு உட்பட்டு நம்ம ஒரு நீதிக்கு உட்பட்டு ஒரு விஷயத்தை அமைக்கும் பொழுது அது சரியாக அமைகிறது. அதற்கு எதிராக, அந்த பிரபஞ்சத்திற்கு எதிராக ஒரு விஷயத்தை நம்ம மாறாக செய்யும் பொழுது அதற்கான பாதிப்பு நமக்கு ஏற்படுகிறதுன்னு சொன்னோம். அப்ப அந்த போர் அப்படிங்கிறது வடகிழக்கு மூலையில போடணும்னு சொல்லியிருக்கு. மாறாக நீங்க மேற்கு திசையில போட்டாங்க. அப்ப என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல உங்களுக்கு மேற்கு திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு திசை பாதிக்கப்படும் பொழுது அந்த திசைக்குரிய கிரகம் பாதிக்கப்படுகிறது. மேற்கு திசை பாதிக்கப்பட்டால் சனி அப்படிங்கிற கிரகம் பாதிக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஏன்னா மேற்கு திசையோட நவகிரக அதிபதி சனி. அப்ப உங்களுடைய ஜாதகத்துல சனி அப்படிங்கிற கிரகம் ஒருவேளை சூப்பரா இருக்கு, சனி ஜாதகத்துல சூப்பரா இருக்கு, ஒரு உச்ச பலன் பெற்று சூப்பரா இருக்கு, கிரகம் வலிமையா இருக்கு. அப்ப அந்த மேற்கு திசையான சனியோட இடம் நீங்க தப்பு பண்ணும் பொழுது உங்களுக்கு அதனால எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே மேற்கு திசை பாதிக்கப்பட்டு உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் கெட்டு இருக்குன்னு வச்சு, சனி பகவான் கெட்டு போச்சு, மேற்கு திசையும் நீங்க வாஸ்துப்படி தப்பா கட்டிட்டீங்க. அப்ப என்ன ஆகும்? உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை அந்த தவறுனால் ஏற்படும். அதே சனி திசையோ சனி புத்தியோ நடக்கும் பொழுது அந்த வீட்டில் வசிக்க முடியாத சூழ்நிலை கூட உருவாகும். அதேதான், ஒரு 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 இடத்துல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. அந்த வீடு கட்டினதுல இருந்து அவர் ஓகோன்னு இருக்காரு, நமக்கு ரொம்ப டவுனா போயிட்டே இருக்கு. ஒரு வாஸ்து நிபுணரை கூட்டிட்டு வந்து காட்டும் பொழுது நீங்க இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டீங்க, சரி பண்ணுங்க, சரி பண்ணாத சரியாகும் சரியாகும் சொல்றாங்க. அப்பனா என் நண்பரும் அதே விஷயம் தான் பண்ணிருக்காரு சார், அவரு அந்த வீடு கட்டினது வந்து ஓகோன்னு இருக்காரு, எனக்கு தான் சார் எனக்கு. அப்ப அவருக்கு அந்த இடத்தினுடைய கிரகம், எக்ஸாம்பிள் வடமேற்கு மூலையா இருக்கட்டும், நீங்களும் வடமேற்கு மூலையில தப்பு பண்ணிருக்கீங்க, அவரும் வடமேற்கு மூலையில ஒரே மாதிரி ரெண்டு பேரும் தப்பு பண்ணிருக்கீங்க, அவர் ஓகோன்னு இருக்காரு, உங்களுக்கு பாதிப்பு இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன அர்த்தம்? அந்த வடமேற்கு மூலையோட நவகிரக அதிபதி கேது பகவான். அப்ப கேது பகவான் அவருடைய ஜாதகத்துல நல்லா இருக்காரு. உங்களுடைய ஜாதகத்துல கேது பகவான் கெட்டு இருக்கப்ப கண்டிப்பா அந்த வடமேற்கு மூலை அப்படிங்கிறது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றம். நான் சொல்ற விஷயம் யாருக்கு புரியுது, யாருக்கு புரியல சார்? புரியுது சார். புரியுதுங்கய்யா. நல்லா போயிருக்கீங்க சார். ஓகே, வேற யாராவது புரியாதவங்க தான் வாங்க சார். நான் சொன்ன விஷயம் புரியலன்னா யாராவது வாங்க சார். ஓகே, தேங்க்யூ. இப்ப அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம். நான் சொல்றது வீடு, ஓகேங்களா? இடம் இல்ல, வீடு. ஒரு வீடு இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்கு இந்த நிறுதி மூலையில இருந்து இந்த வடகிழக்கு மூலைக்கு பெருசா ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது வரையறுங்க. அதே மாதிரி இந்த வாயு மூலையில இருந்து அக்னி மூலைக்கு ஒரு நேர்கோடு அப்படிங்கிறது வரையறுங்க. இப்படி நேர்கோடு அப்படிங்கிறது வரைகிறப்ப இது ரெண்டும் சந்திக்கிற இந்த புள்ளிக்கு பேர் தான் பிரம்மஸ்தானம் அர்த்தம்.
இந்த இடத்திற்கு பேர் தான் பிரம்மஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்? அந்த வீட்டுடைய மையப்புள்ளி. நான் சொல்றது வீடு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இடம் இல்லை. நீங்க கட்டின வீட்டுல உங்களுடைய வீட்டுடைய தென்கிழக்கு மூலையிலிருந்து வாயு மூலையான வடமேற்கு மூலைக்கு ஒரு நேரா ஒரு கயிறு கட்டுறீங்க. அதே மாதிரி இறுதி மூலையிலிருந்து வடகிழக்கு மூலையான ஈசானி மூலைக்கு ஒரு பெருசா ஒரு கயிறை கட்டுறீங்க. ரெண்டு சந்திக்கிற இடம் தான் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது, மையப்புள்ளி. இதோட அதிபதி தான் சூரியன் அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடம் எப்பயுமே பாதிக்கப்பட்டவே கூடாது. பாதிக்கப்படுது, பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற ஒரு இடம், இந்த இடத்துல செவுரு இப்படியோ அல்லது இப்படியோ வந்துடக்கூடாது. அல்லது அந்த இடத்துல ஒரு பில்லர் அப்படிங்கிறது அமைச்சிருக்காது. அந்த இடங்கிறது எப்பயுமே எம்டியாவே இருக்கணும். எம்டிஆர்னா என்ன அர்த்தம்? இப்படி ஒரு செவுரு வருது, பிரச்சனை இல்லை, அடுத்த செவுரு இப்படி வந்துருது, அப்ப அந்த இடம் எம்டி ஆயிடுது. அல்லது இப்படி ஒரு செவுரு வருது, அடுத்த செவுரு இப்படி வருது, அப்ப அந்த இடம் எம்டியா இருக்கு. அப்ப அந்த இடத்துல கரெக்டா செவுரோ பில்லரோ எதுவுமே வந்துடக்கூடாது, காலியாக இருக்கும். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ஏதாவது வெயிட் ஏத்துனா, ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. அப்போ ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஒரு வாஸ்து நம்மளால ஒரு வீட்டுக்கு நம்ம வாஸ்து பார்க்க போறோம்னா முதல்ல பாக்குற விஷயமே அந்த வீட்டுல பிரம்மஸ்தானம் எப்படி இருக்குன்னு. ஏன்னா இந்த சூரியன் அப்படின்ற கிரகம் ஒரு ஆத்ம கிரகம் அப்படின்னு. ஆத்ம கிரகம் என்ன? உயிரை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஒரு தவறு செய்யும் பொழுது, இது மாதிரி தவறு செய்யணும்னா இதுதான், இப்படி செய்யும் பொழுது உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும். வேற திசையில ஒரு பிரச்சனை அப்படின்னா நோய் வரும், கடன் வரும், வம்பு வரும், வழக்கு வரும், எதிரினால பிரச்சனை வரும், சகோதரனால பிரச்சனை வரும், குடும்பத்துல சண்டை சச்சரவு வரும், ஒரு இட தகராறு வரும், ஒரு பண தகராறு அப்படிங்கிறது வரும், ஒரு ஜாமீன் போட்டு பிரச்சனை வரும், ஒரு வீட்டுல பெண்கள்னால பிரச்சனை வரும். இது மாதிரி விஷயம்லாம் வேற இடத்துல பிரச்சனை வந்தா. ஆனா அந்த பிரம்மஸ்தானம் அப்படின்னு வந்துட்டாவே உயிர் சம்பந்தப்பட்ட. அப்ப அந்த உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அப்படிங்கிறது சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குடும்பத்துல முதன்மையான நபர், தலைமை பண்புள்ள நபர், அந்த குடும்பத்தை ஒரு பொறுப்பேற்று வழிநடத்தக்கூடிய ஒரு நபர், முன்னின்று அந்த குடும்ப சுமையை ஏற்கின்ற நபர், அவர் தான் சூரியன் அப்படின்னு சொல்றார். அவருக்கு உயிர் சம்பந்தப்பட்ட பாதிப்பு அப்படிங்கிறது வரும். அதை மீண்டும் சரி பண்ணாத பட்சத்தில் அடுத்து யார் அந்த குடும்பத்தை எடுத்து வழிநடத்துறாங்களோ அவங்களுக்கு. அப்ப இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிற விஷயத்துல யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, பேசுறேன். சார், இந்த பிரம்மஸ்தானத்துல கண்டிப்பா ஒரு ரூமுக்கும் இன்னொரு ரூமுக்கும் அந்த எண்டுக்கு கனெக்ட் பண்ணும்போது கண்டிப்பா இன்னொரு ரூமோட செவர் வந்துருதே சார்? கண்டிப்பா அப்படிலாம் வராது சார் மேடம். கரெக்டா அமைச்சா கண்டிப்பா வராது. எப்படி வரும்? நீங்க அமைக்கிறப்ப கண்டிப்பா அப்படி வருதுன்னு எப்படி சொல்றீங்க? இப்ப நம்ம உள்ள ஒரு ஹால் என்ட்ரன்ஸ் போறோம் சார், அங்க வடமேற்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க, வடக்கு பார்த்த வீட்டுல. அடுத்த ரூமுடைய அடுத்த ரூம்ல ஒரு செவர் கட்டிருப்போம், இன்னொரு ரூம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ஒரு ரூம் கட்டிருப்போம் சார், 3 ரூம் ஸ்ட்ரெயிட்டா கட்டிருப்போம்னா வடமேற்கும் அங்க தென்மேற்கும் கண்டிப்பா நடுவுல செவர் வருமே சார்? வடமேற்கும் தென்மேற்கு செவர் வர்றது பிரச்சனை இல்ல மேடம், அது பிரம்மஸ்தானத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன் நானு. ஓகே ஓகே, செவர் வரணும். இப்ப எக்ஸாம்பிள் வந்து இப்ப சொல்ற பாருங்க, இப்ப இந்த இதுதான் ஒரு வீடு மட்டும் ஒரு இது மட்டும் போட்டு காட்டுங்க சார். இல்ல காட்டுங்க. இப்ப என்ன அப்படின்னா, இப்ப இதுதான் ஒரு வீடு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன் இப்ப இந்த இடம் தான் பிரம்மஸ்தானம்னு வச்சுக்கோங்க. இந்த இடம் ஒரு 30 அடி வீடுன்னு வச்சுக்கோங்க. இப்ப இப்படி ஒரு அறை, ஆமா, அடுத்த அறை இப்படி அமைக்கிறீங்க, அடுத்த அறை இப்படி அமைக்கிறீங்க. இதுல எங்க உங்களுக்கு பிரம்மஸ்தானம் கட்டப்பட்டிருக்கு? அல்லது இப்படி ஒரு அறை அமைச்சிருங்க. இது ஒரே அறை, 2 அறை. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு ஹாலு, இது பெட்ரூமு, இது கிச்சனு, இது செகண்ட் பெட்ரூம். இங்க யாருங்க பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கு? ஓ இல்ல, இங்க நடுவுல ஒரு ரூம். ஆமா ஆமா, நடுவுல ரூமே வந்தாலும் அந்த இடத்துல வர கரெக்டா. இப்ப நடுவுல இப்படியே ஒரு ரூம் வருது, இந்த இடத்துல பிரம்மஸ்தானம் பாதிக்கப்பட்டிருக்கா? பாதிக்கப்படாது.
சார் இதுல ஒரே ஏதாவது ஒரு பாதிச்ச இதுல மாதிரி உள்ள வரீங்க, பாதிக்கிற மாதிரி வரீங்க, அது எப்படின்னு தெரியும். அது பாதிக்கிற மாதிரி வர்றது உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்றேன், அதுக்குரிய சூட்சமே உங்களுக்கு சொல்றேன். வேற ஒண்ணும் கிடையாது. 30 அடி வீடு இருக்கு, 15 அடியில செவரு தான் பாதிக்கப்பட்டிருக்கு. ஈஸியான கான்செப்ட். சார் இப்ப 30 நீங்க அடி வீடு சர்க்கிள் இருக்கு. போட்டிருக்கீங்களே, இருங்க சர்க்கிள் மேடம், போட்டிருக்கீங்களா? பேச விடுங்க. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் பேசிக்கிறேன், அதுக்கப்புறம் பேசுறேன். ஓகே நான் பேசிட்டா உங்களுக்கு டவுட்டே வராது. ஓகே சார். 30 அடி வீடு இருக்கு, ம். இந்த ரூம் 15 அடி, அந்த ரூம் 15 அடியில நீங்க விட்டீங்கன்னா கண்டிப்பா பிரம்மஸ்தானம் பாதிக்கும். இந்த ரூம் 16 அடி, அந்த ரூம் 14 அடி அப்படின்னு வச்சீங்கன்னா பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படாது. இந்த ரூம் 10 அடி, இந்த பக்கம் 20 அடி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம் 10, இந்த ரூம்னு 10 அப்படின்னு அமைச்சீங்கன்னா பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படும். இந்த ரூம் 11 அடி, இந்த ரூம் 9 அடின்னு வச்சீங்கன்னா உங்களுக்கு பிரம்மஸ்தானம் பாதிக்கப்படாது. இப்ப நான் சொல்ற விஷயம் யாருக்கு புரியுது, யாருக்கு புரியல சார்? சார் அது மையத்துல இருந்துங்க. ஓகே, இல்ல நான் சொல்ற விஷயம் ஃபர்ஸ்ட் புரியுதுங்களா? புரியுதுங்க சார். புரியுது. அந்த மையம் சார் இப்ப நம்ம அளவு எடுக்கும் போது ரூமுக்குள்ள மட்டும்தான் எடுக்கிறாங்களா சார்? அது மட்டும் தான் சார் புரியலைங்க. அதாவது சார் சார் சொல்லுங்க சின்ன கருத்து. சார். இப்போ நீங்க இப்ப பிரம்மஸ்தானத்துக்கும் நம்ம ஆகாய சொன்னீங்களா சார்? அது ரெண்டும் ஒரே மையத்துல வளர்ச்சிதான் சார்? அப்படியெல்லாம் கிடையாது சார், அதுக்கு சம்பந்தமே இல்லை, அது பஞ்சபூதம். சரி. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் இதோட அவுட்டர் சுவர் 30 அடி, இங்க இருந்து இங்க வரையும் 30 அடி. நல்லா பாத்துக்கோங்க, இதுல இருந்து இது வரையும் 30 அடி, இதுல இருந்து இது வரை 22 அடி ஒரு வீடு. நல்லா பாருங்க, இதுல இருந்து இது வரை 30 அடி வீடு, இதுல இருந்து இது வரையும் 22 அடி. எக்ஸாம்பிள் 22 அடி இடம் வீடு நீளம், 30க்கு 22. இதுல இந்த 15 அடி சொல்லுங்க சார். சார் அது 20 பண்ணி சொல்லுங்க சார். என்ன சார் 22 அடி வச்சிருக்கீங்களா சார்? அது 20 அடி வச்சு சொல்லி கொடுங்க சார். 20ன்னு வச்சா என்ன சார், 22ன்னு வச்சா என்ன சார்? இப்ப இதுல 22 இருந்தா சென்டர் 11, 20ன்னு வச்சா சென்டர் 10, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப மைய புள்ளிங்கிறது 30 அடி, 30 அடியில ஒரு செவரு அப்படிங்கிறது வந்துச்சுனாலும் சரி, ஒரு பக்கம் ஏறு, ஒரு பக்கம் இறங்கும். 11 அடி சார் ஒரே ஒரு விஷயம், நான் பேசுறப்ப தயவு செய்து யார் பேசுனீங்கன்னா மத்தவங்களுக்கு புரியாது. கேள்வி கேட்டு கொஞ்சம் மீட் பண்ணி அதுக்கப்புறம் உங்க டவுட்டை சொல்லுங்க, அப்பதான் மிச்ச பேருக்கு புரியும். அப்ப இது 30 அடியில 15 அடியில ஒரு செவரு வருது. இந்த 22 அடி, 20 அடியில 10 அடி, 22 அடியில 11 அடி, இந்த 11 அடியில இது 11 அடி, இது 11 அடி, இது 15 அடி, இது 15 அடி, இது ரெண்டும் வந்துட்டா இது மாறாக இதே 22 அடி, இந்த பக்கம் ஒரு 11 அடி, 22 அடினா இந்த பக்கம் எக்ஸாம்பிள் சொல்றேன், இங்கிட்ட ஒரு 12 அடி, இங்கிட்ட ஒரு 10 அடின்னு நிற்கும். அப்ப இங்க தள்ளி போயிடுது, சென்டர் பாயிண்ட் இதுதான். அதே மாதிரி இதோட சென்டர் பாயிண்ட் இது, இந்த பக்கம் 16 அடி, இந்த பக்கம் 14 அடின்னு வைக்கிறோம். அப்ப இது என்ன ஆயிடுது, இங்கே போயிடுது. அப்ப அந்த பிரம்மஸ்தானங்கிறது உங்களுக்கு இந்த இடம் வரும், பிரம்மஸ்தானத்தை விட்டு தள்ளி போயிடுது. பிரம்மஸ்தானம் இந்த இடத்துல வெட்டுப்படாது, அந்த இடத்துல எந்த விஷயமும் பாதிக்கப்படாது. அதோட சூட்சமே அதுதான். நம்மளோட வீட்டுடைய அளவுல சென்டர் பாயிண்ட்ல செவரு இருந்தால் அந்த இடம் பாதிக்கப்படும். இப்ப சொல்லுங்க, யாருக்கு இந்த சந்தேகம் வருது? ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க, ஒவ்வொருத்தவங்களா தயவுசெய்து ஒவ்வொருத்தவங்களா பேசுங்க சார். ரெண்டு பக்கமும் செவுரு வைக்காம ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் செவுரு வைக்கிறது, ஏதாவது ஒரு திசையில மட்டும். இப்ப நீங்க சொன்ன இது 22 எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் செவுரு வச்சாலுமே ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப எக்ஸாம்பிள் நீங்க சொல்றது என்னன்னா, இப்ப இந்த இடத்துல நாங்க வந்து கரெக்டா 11 அடியில செவுரு வச்சிடறோம் சார். ஆனா இந்த இடத்துல கரெக்டா 15 அடியில வைக்காம 16 அடியில வைக்கிறோம்னு சொல்றீங்க, அப்படித்தானே சார்? இல்ல சார், ஒரு பக்கம் செவரே வைக்கல, ரெண்டா மட்டும் ஒரு வீட்டை வந்து தடுத்து இருக்கு. ஆனா சென்டரா இப்படி மட்டும் தடுத்துறீங்க. இப்படி தடுத்தீங்கன்னா இந்த இடத்துல செவரு வந்தாலும் தப்புதான். ஓகே ஓகே. பிரம்மஸ்தானத்துல பில்லரோ செவரோ வரக்கூடாது. ஒரு செவரு வந்தாலும் சரி, ரெண்டு செவரு வந்தாலும் சார். இடம் ரெக்டாங்கிளா இருந்தா என்ன சார் செய்யறது? ரெக்டாங்கிளா இருந்தாலும் சார், ரெக்டாங்கிளா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், உங்களுக்கு ஸ்கொயரா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், அதுக்கு மையப்புள்ளி இருக்குங்களா இல்லைங்களா? ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம் சார்.
சார் இப்ப ஒரு 2 கேள்வி சார். இப்ப ரூம் மைய பகுதி சொல்லும் போது ரூமுடைய இன்னர் வைக்கணுங்களா சார்? உதாரணத்துக்கு 16 அடி ரூம்னா அவுட்டர்ல இருந்து 3/4 அடி வால் வச்சாங்கன்னா 17 அடி அவுட்டர்ல சார், அவுட்டர் தான் சார், அவுட்டர்ல இருந்து வைக்கணுங்களா சார்? அவுட்டர் தான் சார். அதே போல சார் மேக்சிமம் பாத்தீங்கன்னா இப்ப கிழக்கு திசை அப்படின்னா நம்ம சூரியனத்தை ஜோதிட ரீதியாவும் நிறைய பக்கம் பார்த்திருக்கோம். இல்ல சார், மையப்புள்ளி பிரம்மஸ்தான சூரியன். நீங்க நவகிரக கோயிலுக்கு போயிருக்கீங்களா சார்? போயிருக்கேன் சார், அதை கவனிச்சது இல்ல. நவகிரக கோயிலுக்கு எல்லாரும் போய் பாருங்க, மையத்துல இருப்பாரு அவர்தான் சூரியன். ஓகேங்களா? கிழக்கு அப்படின்னாலே சூரியன் பழகிருச்சு, அதனாலதான் வேற இல்ல சார். அதாவது நீங்க சொல்றது ஜோதிடத்துல நம்ம சொல்றோம் அப்படி. ஓகேங்களா? வாஸ்துல நவகிரகத்தோட இடம், சூரியன் கூடிய இடம் மையப்புள்ளி. ஓகே சார், ஓகே. மனுஷன் இருக்கான், மனுஷனுக்கு உயிர் உண்டாகிற இடம் இருக்கிற தொப்புள் பகுதி. தொப்புள் தான் மனிதனோட பிரம்மஸ்தானம், அது சூரியனோட இடம். சரிங்க சார். சார் ஒரு டவுட்டுங்க சார். இப்ப வீட்டுக்கு சைடுல ஒரு ஷெட் மாதிரி இருக்கிறோம், அந்த ஷெட்டோட சேர்ந்து டோட்டலா அதெல்லாம் கிடையாது சார். வீட்டுக்கு தான் சார். வீட்டுடைய ராஜநிலைக்கு உள்ளதான் சார் கணக்கு. ராஜநிலை நம்மளோட ஷெட் இருக்கிறது, முன்னாடி கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றதுலாம் கணக்கு கிடையாது சார். நம்ம வீட்டுடைய ராஜநிலைக்கு உள்ளதான் சார். ஓகே, அடுத்து நம்ம நடன வகுப்புக்குள்ள படிகளை சேருங்களா சார் மையப்புள்ளி எடுக்கும் போதும்? சார் இடத்தை பொறுத்துதான் அது. இடத்தை பொறுத்துதான். ஒரு இடத்துல சேரும், ஒரு இடத்துல சேராது. அது எந்த இடம் அதை பொறுத்துதான். அடைபட்டு இருந்தாலும் சேரும், அடைபட்டாம ஃப்ரீயா இருந்தா சேராது. அவ்வளவுதான். அது எப்படி சார்? ஒரு டவுட். ஓகே சார். சார் இந்த இது வந்து காம்பவுண்ட் சுவரை சேர்த்து பார்க்கணுமா, காம்பவுண்ட் சுவர் சேர்க்காம பார்க்கணும்? நீங்க போட்டது காம்பவுண்ட் எல்லாம் நான் சொல்லவே இல்லை சார், வீட்டை தான் சொல்றேன் நான். காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது. வீட்டுக்குள்ள மட்டும் வீடு காம்பவுண்ட் எல்லாம் கிடையாது சார். ஓகே ஓகே. இதுதான் இந்த பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது பாதிக்கப்பட்டால் இது மாதிரியான பாதிப்புகள் வரும். பிரம்மஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பா அதுல கவனமா இருக்கணும். அடுத்து சார் கொஞ்சம் எல்லாம் மீட் பண்ணிக்கங்க சார். எல்லாரும் மீட் பண்ணிக்கங்க சார். எல்லாரும் கொஞ்சம் மீட் பண்ணிக்கங்க தயவு செய்து. அன்மியூட் பண்ணாதீங்க. எதுக்கு 2-3 பேர்? இந்திராணி மேடம், மாணிக்கம் வாசகி, வெற்றி செல்வன், மோகன், எல்லா பேருமே மீட் பண்ணுங்க சார். எல்லா பேரும் தான் சார் சொல்றேன். ஏன்னா வகுப்புல ஒரு 80 பேர் இருக்கப்போ ஒவ்வொருத்தவங்களும் பேரை சொல்ல முடியாதுல்ல. அதனால எல்லா பேருமே மீட் பண்ணுங்கன்னா எல்லாத்தையும் மீட் பண்ணிடுங்க. எதுக்கு அதுல 1-2 பேர் அன்மீட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ல பேசுற சவுண்ட் எல்லாம் கேக்குது? அப்போ கொஞ்சம் எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகல. வகுப்பை கவனிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க கூட கவனிக்காம வெளியில டிவி பார்க்கலாம், என்ன வேணா செய்யலாம். அது உங்களுக்கு தெரியாது சார் கேட்கறது. வெற்றி செல்வன் சார் கொஞ்சம் மீட் பண்ணுங்க. மாணிக்கம் வாசகி மேடம் மீட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். ஸ்மால் ரெக்வெஸ்ட் சார். வணக்கம் சார். சார் வெற்றி செல்வன் சார் உங்களுக்கு இருக்க செய்யுங்க. ஒரே ஒரு நிமிஷம் சார். வெற்றி செல்வன் சார் உங்க சந்தேகத்தை சொல்லுங்க சார். சார் வெற்றி செல்வம் சார் உங்க சந்தேகத்தை சொல்லுங்க சார். வீடு சுத்தி வர்றதுக்கு இடமே இல்லைங்க சார், அது என்ன பண்ணலாம்? வீடு சுத்தி வர்றதுக்கு இடம் இல்லைன்னா பிரம்ம அந்த இடத்துல பிரம்ம இது வேலை செய்யாது சார். ஆகாய தத்துவம் வேலை செய்யாது சார். அவ்வளவுதான் சார், வேற எதுவும் அதுக்கு என்ன இல்ல சார். உங்களுக்கு ஆகாய தத்துவம் வேலை செய்யாது. ஆகாய தத்துவம் வேலை செய்யலாம் எந்த இடத்துல உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இல்லையோ அந்த திசை பாதிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் கிடையாது. அதை நீங்க சரி பண்ணி தான் சார் ஆகணும். வாஸ்து ரீதியாக இடிச்சோ கட்டியோ தான் சரி பண்ணணும். வாஸ்துவ பரிகாரம் செய்து வாஸ்துவ ஒரு இடத்தை சரி பண்ணவே முடியாது. ஒரு வாஸ்து தப்பாயிடுச்சு அப்படின்னா ஒண்ணு இடிச்சு சரி பண்ணணும், இல்லாட்டி புதுசா கட்டி சரி பண்ணணும். நம்ம இந்த காப்பர் கம்பி வச்சு விஷயம், பூசணிக்காயை புதைச்சோ எந்த ஒரு விஷயமும் செஞ்சு நம்ம சரி பண்ண முடியாது. ஓகேங்களா சார்? வெற்றி செல்வன் சார் தயவு செய்து மீட் பண்ணிக்கங்க. இல்லாட்டி வேற சந்தேகம் இருந்தா கேளுங்க சார். வணக்கம் சார். சார் வெற்றி செல்வன் சார் வேற சந்தேகம் இருக்கா சார்? இல்லைங்க சார், அது ஒன்றும் இடிச்சு கட்டுறதுக்கு வழி இல்லை. சரிங்க சார், நீங்க கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்கன்னு சொல்றதுக்காக தான் உங்களை திருப்பி கூப்பிடுறேன். நீங்க மீட்டே பண்ண மாட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு வேற சந்தேகம் இருக்கான்னு கேட்கறேன். கொஞ்சம் மீட் பண்ணிக்கிங்க. சரி ஓகே ஓகே சார். சொல்லுங்க சார், வேற யாராவது சொன்னீங்க? சார் வணக்கம் சார். சார் குரூப் வணக்கம் சார். நீங்க இந்த கொஸ்டினுக்கு அதிக டைம் கொடுக்கறதுனால நிறைய சில்லி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு டைம் வேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு. குரூப் நம்பர்ஸுக்கு ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட், இவரு சார் கொடுக்குற கிளாஸ் வந்து நீங்க ஒரு 5000 10,000 கட்டினீங்களா கூட உங்களுக்கு கிடைக்காது. ப்ளீஸ் அவரை கொஞ்சம் கிளாஸ் எடுக்க கொஞ்சம் விடுங்க. சின்ன சின்ன கொஸ்டின் எல்லாம் கேட்டு அவருடைய
டைம் வேஸ்ட் பண்ணான்னு எல்லாத்தையும் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் உங்க சார்பா சார். தேங்க்யூ சார். ஒரே சந்தேகம் சார். சொல்லுங்க ஒரே சார். அந்த அருகால்கிட்ட தான் அருகால் சொல்லுங்க. பார்க்கணும். வீட்டு பிரம்மஸ்தானங்கிறது வீட்டு அருகால் பார்க்கணுமா, சென்டர்ல பார்க்கணுமா சார்? ஆமா சார், அவுட் தான் சார். அதாவது வீட்டு அருகால் வைக்கிற தலைவாச அருகால் வந்து பெண் அருகால் வெளியும் பார்க்கணும்னா அது சென்டர்ல தான் பிரம்மஸ்தானம் வச்சுங்க சார். சார் சார் ஆமா சார் 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 குரூப்ல இருக்கவங்க டவுட் வந்து பெற கேட்டுக்காங்க. இல்ல எல்லாருக்கும் ஏதாவது பாதிக்கப்படுதாங்க, கொஸ்டின் யாரும் தனியா கொடுப்பாங்க சார், அப்ப வந்து கேட்டுக்க. இல்ல சார், அது கொஸ்டின் செக்ஷன் தான் இது. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல சார். அந்தந்த இடத்துல கொஸ்டின் நம்ம ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறோம்னா சப்ஜெக்ட் முடிச்சு நம்மளே கேட்கிறோம். அதான் பார்த்தேன் சார். சரி, ஓகே சார். ஓகே ஓகே. ஏன்னா அந்த சப்ஜெக்ட் முடிச்சு தானே எல்லாத்துக்கும் நம்ம அடுத்த சப்ஜெக்ட் போகும். ஓகே, ஒரு இடத்துக்கு வேணாம் சார். அது என்னன்னா நீங்க சொல்ல வரதை உங்களால தகவலை முழுசும் எங்களுக்கு ஷேர் பண்ண முடியாம புரியுது சார். நம்ம அனைத்து டவுட் இருக்குன்னா அந்த டவுட்டை கிளியர் பண்ணா தானே சார் வகுப்பு கொஞ்சம் ஃபுல்ஃபில்டா இருக்கும். அதுக்காக சொல்றது ஒண்ணும் தப்பு இல்லை. அப்படிங்கிறது எல்லாத்துடைய புரிதலுங்கிறது ஒரே மாதிரி இருக்காது. சில பேருக்கு நம்ம சொன்ன உடனே புரிஞ்சிடும். சில பேருக்கு ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னா புரியும். சில பேருக்கு 4 தடவை சொன்னாதான் புரியும். இன்னொரு சில பேருக்கு நம்ம வேணாலும் அந்த விஷயத்த சொன்னாதான் புரியும். அவங்களுக்கு அந்த விஷயம் சப்ஜெக்ட் நம்ம சொல்லியிருப்போம், இருந்தாலும் சார் இப்படி இருக்கு இப்படிதான் சார், அது சரிதான் சார் அப்படின்னா தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்க அப்ப எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி ஒரு வகுப்பு இருக்கிறப்ப ஒரு சில இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சரிங்க சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. இப்ப அடுத்த ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு வாஸ்து ரீதியான ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு இடம் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு சரியான மனைனா என்ன? ஒரு இடத்துல பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில மனையோட வடிவங்கள், அந்த மனை ஆண் மனையா, பெண் மனையா, பாம்பு மனையா, இல்ல சதுர மனையா, செவ்வக மனையா, முக்கோண மனையா, அலிமனையா, இது மாதிரி ஒரு சரியான மனை பஞ்சபூத தத்துவங்கள் அடிப்படையில பக்கத்துல எல்லா இடுகால்கள் இருக்கா, கோயில் இருக்கா அப்படின்னு ஒரு பெரிய சப்ஜெக்ட் வச்சுக்கோங்க. தெருக்குத்துள்ள மனையா, மூலக்குத்துள்ள மனையா, அல்லது அதுல அது தெருக்குத்து, உச்ச தெருக்குத்தா, நீச தெருக்குத்தா அப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள். இப்ப இதெல்லாம் பார்த்து ஒரு மனையை நம்ம தேர்வு செய்யறோம்னு வச்சுக்கோங்க. மனையை ஒரு சரியான மனையை நம்ம தேர்வு செய்யறோம். அந்த மனையை தேர்வு செய்யும் பொழுது அந்த மனையை வந்து யாரு தேர்வு செய்யறாரு? ஃபர்ஸ்ட் அந்த மனை வந்து அவங்களுக்கு யோகத்தை கொடுக்குமா? இவங்களுக்கு வடக்கு பார்த்த திசை யோகத்தை கொடுக்குமா? அல்லது வடக்கு பார்த்த மனை அப்படிங்கிறது பாதகத்தை? சார் நான் வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன் சார், எனக்கு ஃபர்ஸ்ட் கிழக்கு பார்த்து தலைவாசல் வைக்கலாமா சார்? கிழக்கு பார்த்து தலைவாசல் எனக்கு யோகத்தை கொடுக்குமா சார்? கிழக்கு பார்த்து மனை வாங்கலாமா சார் அப்படின்னு எல்லா பேருக்கும் ஒரு சந்தேகம் பேரு. அப்ப யாரோடைய ராசிக்கு எந்த திசை யோகத்தை கொடுக்கும், எந்த திசையுடைய மனை பாதகத்தை கொடுக்கும் அப்படின்னு ஒரு அற்புதமான விஷயம் நம்ம பார்க்கலாம். இதுல இது ஒரு ராசி கட்டம். எல்லாத்துக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒரு ராசி கட்டம். இந்த ராசி கட்டத்துல இதுதான் முதல் ராசி அப்படின்னு சொல்றோம். இந்த ராசிக்கு பேர் தான் மேச ராசி அப்படின்னு சொல்றோம். இது மேசம், இது ரிஷபம், இது மிதுனம், இது கடகம், இது சிம்மம், இது கன்னி, இது துலாம், இது விருச்சகம், இது தனுசு, இது மகரம், இது கும்பம், இது மீனம். இதுல இந்த மேச ராசியுடைய திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிழக்கு திசை. ரிஷப ராசியோட திசை தெற்கு திசை. மிதுன ராசியோட திசை மேற்கு திசை. இந்த கடக ராசியோட திசை வடக்கு திசை. அதே இந்த மேச ராசியோட திசை அப்படிங்கிறது சிம்ம ராசியோட திசை கிழக்கு. இந்த கன்னி ராசியோட திசை தெற்கு. இந்த துலாம் ராசியோட திசை மேற்கு. இந்த விருச்சிக ராசியோட திசை வடக்கு. இந்த தனுசு ராசியோட திசை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கிழக்கு.
மகர ராசியோட திசை தெற்கு, இந்த கும்ப ராசியோட திசை மேற்கு, மீன ராசியோட திசை வடக்கு. இப்படி திசைகளா நம்ம பிரிக்கிறோம். சிவகுமார் சாரும் இன்னொரு சாரும் மீட் பண்ணுங்க. அப்படி இந்த ராசிகளை 12 ராசிகளை 12 திசைகளாக பிரிக்கிறோம். அதே மாதிரி ஜோதிடத்துல இந்த 12 ராசிகளுக்கும் 12 கிரகங்கள் அந்தந்த இடத்துக்குரிய ஒரு சொந்த வீடு, அதிபதி அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஒரு இடத்துக்கு அதிபதினு யாரு, அந்த இடத்துக்கு அவங்கதான் ஓனர், சொந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப யாருடைய இடத்திற்கு யாரு அதிபதி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சூரியன் தான் அதிபதி. அதே இந்த கடகராசிக்கு சந்திரன் தான் அதிபதி. இந்த மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் புதன் தான் அதிபதி. அதே இந்த துலாம் ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. விருச்சிக ராசிக்கும் மேஷ ராசிக்கும் செவ்வாய் தான் அதிபதி. தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் குரு பகவான் தான் அதிபதி. மகர ராசிக்கும் கும்ப ராசிக்கும் சனி பகவான் தான் அதிபதி. அடுத்து ஜோதிடத்துல இந்த 12 ராசிகளை நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரம், திறம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அப்ப இந்த மேச ராசி அப்படிங்கிற ராசி சரராசி, ரிஷப ராசி அப்படிங்கிறது ஸ்திர ராசி, மிதுன ராசி அப்படிங்கிறது உபய ராசி, அதே இந்த கடக ராசி அப்படிங்கிறது சரம், சிம்ம ராசி அப்படிங்கிறது ஸ்திரம், கன்னி ராசி அப்படிங்கிறது உபயம், இந்த துலாம் ராசி அப்படிங்கிறது சரம், விருச்சிக ராசி ஸ்திரம், தனுசு ராசி அப்படிங்கிறது உபயம், இந்த மகர ராசி அப்படிங்கிறது சரம், கும்பராசி அப்படிங்கிறது ஸ்திரம், மீனராசி அப்படிங்கிறது உபயம். இப்படி 12 ராசிகளையும் சரம், ஸ்திரம், உபயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 11வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். பிறராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 9வது இடம் பாதகம் செய்யக்கூடிய இடமாக அமையும். உபயராசி என சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய. அப்ப ஒருவருடைய ஜாதகத்தில் அவர் எந்த திசையில் மனை வாங்கலாம், எந்த திசையுடைய இடத்தில் தலவாசல் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, யாருடைய ஜாதகத்தை பற்றி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே ஒரு வீடு அப்படிங்கிறது, ஒரு கட்டிடம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சுக்கிரன். ஜோதிடம் படிச்ச எல்லாத்துக்குமே தெரியும், ஒரு இடத்துல கட்டிடம் வீடு அப்படின்னாவே அது சுக்கிரன் அப்படின்னு. அதே மாதிரி ஒரு குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு இருக்காங்கன்னா, கணவன் அப்படின்னா செவ்வாய், மனைவி அப்படின்னா. அப்ப கட்டிடம் அப்படிங்கிறது வீடு அப்படிங்கிறது சுக்கிரன், மனைவி அப்படிங்கிறது சுக்கிரன் அப்படின்றதுனால ஒரு வீட்டுல நம்ம வீடு கட்டுறதுக்கு ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா அத மனைவி பேர்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுதான் சிறப்பு. மனைவி பேர்ல தான் பதிவு பண்ணணும். அப்ப மனைவியோட யோகத்துக்கு தான் பார்க்கணும். அப்ப ஒரு இடத்துல இடம் வாங்குறோம் அப்படின்னா மனைவியோட யோகத்துக்கு பார்க்கணும். சார், கணவன் பேர்ல தான் பதிவு பண்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு. அப்ப நீங்க வாங்கக்கூடிய இடம் மனைவிக்கு யோகத்தை கொடுக்கணும், கணவனுக்கு யோகம். சார், மனைவி பேர்ல தான் பதிவு பண்றோம்னா மனைவிக்கு மட்டும் யோகத்தை கொடுத்தா போதும். மனைவி இல்லாமல் வேறவங்க பேர்ல பதிவு பண்றப்ப இந்த பதிவு பண்றவங்களுக்கும் அது யோகத்தை கொடுக்கணும், பிளஸ் மனைவிக்கு யோகத்தை. இதுதான் இது உள்ள விஷயம். இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஜாதக ரீதியா ஜாதகத்தில் உள்ளபடி நம்மளுடைய யோகத்துக்கு எந்த திசை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சரராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகளுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது ஆகாது, பிறராசிக்கு 9ஆம் இடம் ஆகாது, உதயராசிக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யும். அப்ப பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது.
ஒரு ஜாதகருக்கு பாதக ஸ்தானத்தின் திசை ஆகாது. முதல் பயன். ரெண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, பாதக ஸ்தானத்தோட அதிபதி யாரோ அவர்தான் பாதகாதிபதி அப்படின்னு சொல்றோம். அப்ப பாதக ஸ்தானத்தோட அதிபதி நின்ற திசை ஆகாது. யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்க ஜாதகத்துப்படி அவங்களுக்கு எந்த திசை ஆகாதுன்னு பார்க்கலாம். யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க சார், அவங்க பேரை சொல்லிட்டு சொல்லுங்க சார். கனகராஜுங்க ஐயா. கனகராஜ் சார் சொல்லுங்க சார். லக்னம் என்ன லக்னம் சார் உங்களுக்கு? விருச்சக லக்னம், விருச்சக ராசி. விருச்சக லக்னம், சந்திரன் விருச்சகத்திலேயே. ஆமா, விருச்சக ராசி. ஓகே சார். மகரத்துல வந்து குரு, சனி. மகரத்தில் குரு, சனி பகவான். சாமி, சனி பகவான் மகரத்துல குரு. அப்புறம் இல்ல, மகரத்திலேதான் சனி பகவான் இருக்காரு. சனி, குரு, சனி. அப்புறம் சார் கும்பத்துல வந்து சூரியன், புதன். சூரியன், புதன், கேது, மாந்தி. விட்டுருங்க. அடுத்து மேசத்துல வந்து சுக்கிரன். மேசத்துல சுக்கிரன். ஓகே. சுக்கிரன். மிதுனத்துல வந்து செவ்வாய். மிதுனத்துல செவ்வாய். சிம்மத்துல வந்து ராகு. சிம்மத்துல ராகு. ஓகே. இப்ப சாருடைய ஜாதகத்துப்படி, கனகராஜ் சாருடைய ஜாதகத்துப்படி லக்னம் அப்படிங்கிறது விருச்சக லக்னம். அப்ப நம்ம எப்பயுமே லக்னத்துக்கு தான் பார்க்கணும், ராசிக்கு பார்க்க கூடாது. அப்ப விருச்சக லக்னம் சார். இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், யாருக்கு எந்த திசை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா, பாதக சார் நீங்களும் மீட் பண்ணிக்கீங்க சார். 2 பேரும் அன்மியூட் பண்ணிருக்கீங்க, 2 பேருமே மீட் பண்ணிக்கீங்க. இருக்குது பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. பாதக ஸ்தானத்துடைய திசை ஆகாது. அப்ப சாருடைய ஜாதகப்படி இது விருச்சக லக்னம். அப்ப அது சர லக்னமா இல்ல ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பாத்தீங்கன்னா ஸ்திர லக்னம். நல்லா பாருங்க, ஸ்திர லக்னம், விருச்சக லக்னம். அப்ப ஸ்திர லக்னத்தப்ப ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் இடம் ஆகாதுன்னு சொல்றோம். பாருங்க, விருச்சகம் 1, தனுசு 2, மகரம் 3, கும்பம் 4, மீனம் 5, மேசம் 6, ரிஷபம் 7, மிதுனம் 8, கடகம் 9. அப்ப சாருடைய ராசிக்கு பாதக ஸ்தானத்துடைய திசை அப்படிங்கிறது வடக்கு. அப்ப வடக்கு ஃபர்ஸ்ட் ஆகாது. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன சொல்றோம், பாதக ஸ்தானத்தின் அதிபதியான பாதகாதிபதி நின்ற திசை ஆகாது. அப்ப பாதகாதிபதி யாரு? இந்த இடத்தோட அதிபதி சந்திரன். சந்திரன் தான் பாதகாதிபதியா வர்றாரு. அவர் எங்க இருக்காரு? விருச்சகத்துல இருக்காரு. இந்த விருச்சகத்தோட திசையும் வடக்கு தான். அப்ப சாருக்கு வடக்கு திசை மட்டும் ஆகாது. புரியுதுங்களா இல்லைங்களா சார்? கனகராஜ் சார். சிறப்புங்கய்யா, நல்லா புரியுதுங்கய்யா. ஓகே. வேற யாருக்கா இந்த பாதக திசை கண்டுபிடிக்கல சந்தேகம் இருக்கா? இதை மட்டும் இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. இன்னொரு ஜாதகம் கொடுங்க யாராவது ஒருத்தவங்க. சார் தனுசு லக்னம். வேற சொல்லிட்டு சொல்லுங்க மேடம். அபிராமி சார். சொல்லுங்க மேடம். லக்னம் தனுசு. லக்னத்தில் ராகு. லக்னத்திலே ராகு. 2இல் குரு பார் செவ்வாய். குரு பார் செவ்வாய். 3இல் புதன். 4இல் சூரியன் சுக்கிரன். 6இல் சனி பகவான். ரிஷபத்துல சனி பகவான். 7இல் வந்து கேது சந்திரன் சார். எஸ் சார், அவ்வளவுதான் சார். ஓகே. இப்ப மேடத்துடைய ஜாதகத்துப்படி பாத்தீங்கன்னா அவங்க தனுஷ் லக்னம். அப்ப தனுசு லக்னம், அப்ப நம்ம லக்னத்தை தான் எடுத்துக்கணும்னு சொல்றோம். நல்லா கவனிங்க எல்லா பேருமே. அந்த லக்னம் சர லக்னமா இல்ல ஸ்திர லக்னமா அல்லது உபய லக்னம்? இதுல பாருங்க, தனுசு லக்னம் அப்படிங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னமா இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு 7ஆம் இடம் பாதகம் செய்யும் சொல்றோம். இதுல பாருங்க, தனுசு 1, மகரம் 2, கும்பம் 3, மீனம் 4, மேசம் 5, மிதுனம் 6, ரிஷபம் 6, மிதுனம் 7. அப்ப 7ஆம் இடம் இதுதான் பாதக ஸ்தானம். இந்த பாதக ஸ்தானத்துடைய திசை மேற்கு. அப்ப ஃபர்ஸ்ட் மேற்கு திசை ஆகாதுன்னு முடிவு பண்ணு. 2வது பாயிண்ட், பாதக ஸ்தானத்துடைய அதிபதி நின்ற திசை ஆகாது. இந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி யாரு?
புதன் தான் பாதக ஸ்தானத்தோட அதிபதி. அவருதே பாதகாதிபதினு அர்த்தம். அவர் பேர் தான் பாதகாதிபதி. அப்ப அந்த பாதகாதிபதி இந்த ஜாதகத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா கும்பத்துல இருக்காரு. கும்பத்தோட திசையும் இதே மாதிரி மேற்கு தான். அவர் எங்க இருக்காரோ அது ஆகாது. போன தடவை பார்த்தோம் அதே மாதிரி வடக்கே வந்து சரியும் பாருங்க, அதே மாதிரி மேற்கு வந்து. அப்ப மேடத்துக்கு மேற்கு திசை ஆகாது. சார் இது எல்லாத்துக்கும் புரியுதுங்களா சார்? ஆமா சார், எங்களுக்கு முதல்ல தலைவாசல் நாங்க வடமேற்கு கிட்ட வச்சிருந்தோம் சார். அது ரொம்ப பிரச்சனையா இருந்தது எனக்கு. அதுக்கு பிறகு அதை மாத்தி வடக்கு பக்கமா மாத்தின பிறகு வடகிழக்குல வச்சோம் தலைவாசல. அப்ப அதுக்கு பிறகு ரொம்ப நல்ல குட் சேஞ்சஸ் இருந்துச்சு சார். ஓகே ஓகே ஓகே. இப்ப இதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? சார் இந்த பாதக திசை கண்டுபிடிக்கிறதுல யாருக்காவது சந்தேகங்கள் இருக்கா? இல்ல புரியுதா சார்? நான் மணிவண்ணன் பேசுறேங்க சார். சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன சந்தேகம் சார். இப்ப நீங்க சொல்றது வந்து இப்ப லக்னத்துக்கு வந்து சொல்றீங்க, பட் ஆனா பொதுவா வந்து ராசிக்கு இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வாசல் செட் ஆகும் அந்த மாதிரி சொல்றாங்க. எப்பயுமே லக்னம் தான் சார், ராசிலாம் தவறு. ஓ, எப்பவுமே லக்னத்துக்கு தான் பாக்கணும். ஜாதகம்ன்றதே லக்னம் தான் சார். ராசிங்கிறதெல்லாம் சும்மா ஒரு ராசி பலன் வேணா சும்மா சொல்லலாம். ஓ சரிங்க சார், சரி. லக்னம் தேங்க்யூ சார். லக்னம் தான், ராசிங்கிறது கிடையாது. ஓகே ஓகே. வேற யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க, இதை பத்தி பேசலாம். சார் ஒரு டவுட்டுங்க சார். ஒரு வீட்ல இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா யாருக்குங்க சார் பார்க்கணும்? சார் அதைத்தான் சார் இப்ப நான் சொன்னேன். மனைவியோட ஜாதகத்தை தான் பார்க்கணும்னு இப்பதானே சார் சொன்னேன். ஓகே ஓகே ஓகே. வேற யாருக்கா ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா இந்த பாதக திசையை கண்டுபிடிக்கிறதுல? ஓகே சார், இப்ப சொல்லுங்க சார். பிரின்ஸ் சார். ஓகே சார், மீட் பண்ணிக்கங்க சார். கௌரி சங்கர் சார் சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சார் டவுட்? ஐயா, இப்ப வீட்டுக்கு மட்டும்தான் அது பொருந்துங்களா, இல்ல நம்ம தொழில் செய்யற இடத்துக்கும் அது பொருந்துங்களாங்க? சொந்தமா தொழில் செய்ய நம்ம தொழில் செய்யறோம்னா நம்மளோட ராசிக்கு பார்க்கணும் சார். லக்னத்துக்கு தொழில் செய்யற இடத்துக்கு அது பொருந்துங்களா? எல்லா இடத்துக்கும் இடம் வாங்குறதுல இருந்து ஒரு காலி மனை வாங்குறீங்க, காலி மனை வாங்குறதுல இருந்து வீடு கட்டுறதுல இருந்து எல்லாத்துக்கும் தான் சார். ஓகே, என்ன திசை சார்? என்ன மேடம் என்ன சார்? துலாம் லக்னத்துக்கு என்ன திசை சார்? ஒரு என்ன சார் நீங்க வகுப்பு புரியுதா உங்களுக்கு? புரியல சார். துலாம் லக்னத்துக்கு என்ன திசைன்னு கேக்குறீங்க? அவங்களுடைய கிரகங்கள் அடிப்படையில தானே சார் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தனிப்பட்ட முறையில மேச லக்னத்துக்கு இப்படி, ரிஷப லக்னத்துக்கு இப்படின்னு சொல்றோமா சார்? இல்ல சார், புரியுதுங்களா இல்லைங்களா உங்களுக்கு? சார் லக்னத்துக்கு பார்க்கணுங்களா ராசிக்கு? சார் லக்னத்துக்கு சார். நீங்க வகுப்பு இப்பதான் வர்றீங்களா? எல்லாரும் வேற அபிராமி மேடம் மீட் பண்ணுங்க, எல்லா பேரையும் மீட் பண்ணுங்க. விஜயராகவன் சார் சொல்லுங்க சார். உங்களுக்கு நீங்க இவ்வளவு நாளா ராசிக்கு தான் பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தோம். இப்பதான் கிளாஸ்க்கு வரீங்களா, முன்னாடி வந்தீங்களான்னு கேக்குறேன். இல்ல முன்னாடி இருந்து இருக்கும். இல்ல சார், நம்ம இல்ல நீங்க லக்னத்துக்கு பாக்கணுமான்னு கேக்குறீங்களே, அதுக்காக நான் திருப்பி இல்ல சார், அதான் எனக்கு ஒரு குழப்பமா இருக்கு. லக்னத்துக்கா ராசிக்கா? சார் நீங்க ஜோதிடம் படிச்சிருக்கீங்களா சார்? படிச்சிருக்கீங்களா? இல்ல சார், படிச்சிருக்கீங்களா இல்லையா? எனக்கு புரியுது, நீங்க பேசுறது எனக்கு கேட்க மாட்டேங்குது. படிச்சிருக்கேன் சார். படிச்சிருந்தா நம்ம பலன் லக்னத்துக்கு சொல்றோமா ராசிக்கு சொல்றோமா? லக்னத்துக்கு தான் சொல்றோம். லக்னம் தான் சார், அவ்வளவுதான் சார். வேற எதுவும் சரி சார். ஒரு ஜாதகம் சார் சொல்றேன் சார். சார் சொல்றேன் சார், ஒரே ஜாதகம் சார். உங்களுக்கு டவுட் இருக்கா சார்? அதுல கண்டுபிடிக்கிறதுல டவுட் இருக்கா சார்? ஒரே டவுட் சார். சொல்லுங்க சார், என்ன டவுட் சார்? வேற எல்லாம் மீட் பண்ணுவீங்க சார். கன்னியா லக்னம் சார். கன்னியா லக்னம். கன்னி லக்னம். 2ல செவ்வாய் சார். 2ல செவ்வாய். 3ல் புதன் சுக்கிரன். 3ல புதன் சுக்கிரன். ஓகே. 4ல சூரியன் ராகு குரு. சூரியன் குரு ராகு. ஓகே ஓகே சார். அடுத்து வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல சனி. 9ஆம் இடத்துல சனி. ஆமா, சனி வக்ரம். அடுத்து சார் சந்திரன் சொல்லுங்க சார். 10ல் கேது. சந்திரன் எங்க சார்? 7ல் சந்திரன். 7ஆம் இடம் என்ன ராசி? ஓகே. இப்ப சாருடைய ஜாதகத்துப்படி லக்னம் அப்படிங்கிறது கன்னியா லக்னம். சிற லக்னமா உபய லக்னமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த ஜாதகம் அப்படிங்கிறது உபய லக்னம். அப்ப உபய லக்னம்னா எந்த இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் சார்?
7ஆம் இடம். 7ஆம் இடம் பாதகத்தை. அப்ப உபயலக்னத்துக்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது மீனம். மீனத்துடைய சரி திசை அப்படிங்கிறது வடம். ஓகேங்களா? அப்ப வடக்கு சரி திசை ஆகாது. சரி அடுத்து சார். ஆ இந்த பாதக ஸ்தானத்துடைய அதிபதி தான் பாதகாதிபதினு சொல்லுது. சரி அப்ப சார். இந்த இடத்துல உங்களுக்கு பாதகாதிபதி யாருன்னா 7ஆம் இடத்து அதிபதியான குரு பகவான் தான் பாதகாதிபதி. சரி இந்த சார். பாதகாதிபதி உங்க ஜாதகத்துல எங்க இருக்காருன்னா தனுசுல இருக்காரு. சரி சார். அப்ப தனுசுடைய திசை கிழக்கு. அப்ப வடக்கு சரி மற்றும் கிழக்கு திசை உங்களுக்கு ஆகாது. அவ்வளவுதான். சரி. ஓகே சார். அப்போ புரியுதா சார் உங்களுக்கு? புரியுது சார். அப்போ சார் ஓகே என்ன சார். ஓகே தேங்க்ஸ். அடுத்து பிரின்ஸ் சார் சொல்லுங்க சார். ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களோட டவுட் என்ன சார்? சார் வணக்கம் சார். இப்போ வந்து இல்லத்தரசி தான் வீட்டோட அமைப்பை பார்க்கணும், கரெக்ட் சார். பட் ஆனா வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ற குடும்ப தலைவன் கேட்காரு, பட்டா என் பேர்ல இருக்கு, வீடு கட்டலாமான்ற யோகம் இருக்குதான்னு பாக்கணும்னால அவருடைய பேர்ல பாக்கணும்னா தப்பு இல்ல சார். அவருடைய பேர்லயே இடம் இருக்கலாம். அவருடைய பேர்ல இருக்கப்ப மனைவிக்கும் பார்க்கணும், அவருக்கும் பார்க்கணும். அவ்வளவுதான். ரைட் சார். அவ்வளவுதான். சார் ரெண்டு பேர்ல ஒரே ஒரு சந்தேகம் கேட்கிட்டேன். ரெண்டு பேர்ல ஒரு ஆளுக்கு இருந்தாலும் கட்டலாம். ஒரு ஆளுக்கு வந்தா கட்டக்கூடாது சார். நான் சொல்ற விஷயத்தை எல்லாரும் மீட் பண்ணுங்க, தெளிவா உள்வாங்கிக்கீங்க சார். சொல்லுங்க. மனைவி பேர்ல மட்டும்தான் இருக்கு அந்த இடம், வேற யார் பேர்ல இல்ல. மனைவி பேர்ல இருந்தா அவங்களுடைய பேர்ல பார்த்துட்டு வேற யாருக்கும் நீங்க பார்க்கவே தேவையில்ல. பிள்ளை குட்டி மாமனார் மாமியார் யாருக்கும் பார்க்க தேவை. மனைவி பேருக்கு மட்டும் பாக்குறீங்க, முடிஞ்சு போச்சு சார். மனைவி பேர்ல இல்ல, கணவன் பேர்ல பதிவு பண்றீங்க. அப்ப கணவனுக்கு அந்த திசை யோகத்தை கொடுக்கணும், மனைவிக்கு யோகத்தை. நல்லா ஞாபகம் வச்சுங்க. மனைவி பேர்ல இருந்தா மனைவிக்கு மட்டும், கணவன் பேர்ல இருந்தா மனைவிக்கும் பார்க்கணும், கணவனுக்கும் பார்க்கணும். புரியுதா இல்லையா சார்? சூப்பர் சார். இது கிளியர். இது ஏன்னா இப்ப ஈவினிங் கேட்டாப்ல, அதனாலதான் உங்களுக்கு இதை தெளிவா இந்த கேட்டேன். விஷயம் தான் முன்னாடியே சொன்னேன். நீங்க கொஞ்சம் கவனமா எல்லாம் கவனிச்சீங்கன்னா கண்டிப்பா புரியும். ஓகே ரைட் சார். சூப்பர் சார். சார் ஒரே ஒரு சந்தேகம் சார். ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கும் போதும் இதேதான் நம்மளுக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப எனக்கு போட்ட போது மேற்கு திசை வந்து இருக்கக்கூடாதுன்னு வருது. நான் மேற்கை பார்த்து அமரக்கூடாதா இல்ல மேற்கு திசை? அதெல்லாம் சொல்ல மேடம். நான் என்ன சொல்றேன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க மேடம். நீங்க வந்து மேற்கை பார்த்து அமரக்கூடாதா, மேற்கு நோக்கி போகக்கூடாதா, இது மாதிரிலாம் தேவையில்லாத கொஸ்டினா இருக்கும் மேடம். நான் சொல்றது வீடு நீங்க கட்ட போறீங்க, மேற்கு பார்த்தா மனை வாங்கக்கூடாது, தலைவாசல் மேற்கு பார்த்து அமைக்கக்கூடாது. அவ்வளவுதான். ரெண்டே விஷயம் தான் நான் சொல்றேன். இதுல நான் மேற்கு பார்த்து அமரக்கூடாத பத்தி, நான் அமர்றதை பத்தி நான் பேசணும் மேடம். இல்ல ஆபீஸ்ல பத்தி சொன்னீங்களே சார். ஆபீஸ்ல எங்கனாலும் ஆபீஸோட அலுவலகம் நீங்க வாங்குறீங்க, ஒரு இடம் வாங்குறீங்க, அந்த அலுவலகத்தை மேற்கு பார்த்த இடத்த வாங்க. அலுவலகத்துல ஒரு தலைவாசல் வைக்கிறீங்க, மேற்கு பார்த்து வைக்க. ஓகே சார். ஓகே, தேங்க்யூ. பேசின விஷயம் ரெண்டே விஷயம் தான், வேற எதையுமே பேசல. ஒரு இடம் வாங்குறீங்க, மேற்கு பார்த்த மனை வாங்கக்கூடாது, மேற்கு பார்த்து தலைவாசல் வைக்கக்கூடாது. நான் வந்து அமர்றதையும் பேசல, வேற எதையுமே பேசல. அதெல்லாம் வேற வேற பத்தி. இடமே வாங்கல, இடம் வாங்கினா இப்படிதான் வாங்கணும்னு சொல்றேன், வேற எதுவும் கிடையாது. ஓகே. இப்ப நமக்கு ஒரு திசை பாதகத்தை கொடுக்கக்கூடிய திசை எது, அது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதே மாதிரி யோகத்தை கொடுக்குற திசை நமக்கு தெரியணும்ல சார். பாதகத்தை கொடுக்குற திசை இது ஓகே. அப்ப ஒரு திசை நமக்கு யோகத்தை கொடுக்கும்ல சார். யோகத்தை கொடுக்குற திசை எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? பாவம் மொத்தம் 12 பாவங்கள் இருக்கு. மேசத்திலிருந்து மீன வரை உள்ள 12 ராசிகளை நம்ம 12 பாவமா நம்ம சொல்றோம். 12 பாவம் அப்படின்னு சொல்றோம். அந்த லக்னத்துல இருந்து நம்ம எடுத்துக்கிறோம். சார் சொல்லுங்க சார். ஒருத்தவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. ஓ நமச்சிவாயா. பேர் சொல்லுங்க சார். என்ன டவுட் சார்? சார் நம்ம நீங்க இந்த ராசி இருக்கு இல்லைங்களா, புதன் சந்திரன் அதெல்லாம் இருக்கு இல்லைங்களாங்க சார். வாஸ்துல போடும்போது வந்து தென்கிழக்கு இருக்கு இல்லைங்களா, வடகிழக்கு இருக்கு இல்லைங்களா, அது வந்து புதன் சொல்லி எழுதி இருந்தீங்க சார். ஆமா சார். கிழக்கு வந்து சுக்கிரன் அது போட்டிருந்தோம் சார். இதுல வந்து மாறி வருது இல்லைங்களா, அதுக்கு இதுக்கு வேறுபாடுகள் தான் சார். அது வேற இது வேற சார். சார் அது வந்து வாஸ்துல நவகிரகத்தோட பங்கு சார். இது ஜோதிடத்துல வாஸ்துப்படி இருக்கிற திசைகள் சார். அதை இது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க சார். அது வேற இது வைக்கிறதுக்கு உண்டான ஜாதக ரீதியா அதை பார்க்கக்கூடிய இதுங்க. ஆமா ஆமா சார். அது இது கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஓகே தேங்க்யூ சார். அடுத்து இப்ப பாதகத்தை பார்த்த மாதிரி யோகத்தையும் பார்க்கணும்ல சார். ஒரு திசை கண்டிப்பா நமக்கு யோகத்தை தானே சார் கொடுக்கும். அப்ப எந்த திசை சார் நமக்கு யோகத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இந்த ஜோதிட ரீதியா 12 பாவங்களை நம்ம லக்னத்தில இருந்து 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம் 12 பாவமா பாக்குறோம். 12 பாவத்துங்களுக்கு 12 காரகத்துவங்கள் அப்படிங்கிறது லட்சக்கணக்கான காரகத்துவங்கள் இருக்கு. அதுல இந்த வீடு அப்படிங்கிற ஒரு காரகத்துவம், கட்டிடம் அப்படிங்கிற ஒரு காரகத்துவம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் அப்படிங்கிறது
வீடா இருந்தாலும் சரி, கட்டிடமா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி, இந்த 4ஆம் பாவத்தை வீடு, நிலம், கட்டிடம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த 4ஆம் பாவம் தான் நம்ம பார்க்க வேண்டிய பாவம். ஏன்னா வீடு, நிலம், கட்டிடம் எல்லாமே 4ஆம் பாவம். அப்ப ஒரு ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும். 2வது பாயிண்ட், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை. 2 பாயிண்ட். அதுல எப்படி சொன்னோம்? பாதக திசை ஆகாது, பாதக ஸ்தானாதிபதி நின்ற திசை ஆகாது. இதுல எப்படி வந்துட்டோம்? 4ஆம் இடத்து திசை யோகத்தை கொடுக்கும், 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை. அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. இப்ப யாரோ ஒருத்தவங்க ஒரு ஜாதகத்தை கொடுங்க, அவங்களுக்கு யோக திசை என்னன்னு பாக்குறோம். ஹலோ சார், ஜாதகம் கொடுக்காதவங்க கொடுங்க. சிவசங்கரன் சார் கொடுங்க சார். சிம்ம லக்னம் சார். சிம்ம லக்னம். சந்திரன் சிம்மத்திலே சந்திரன். ஓகே. செவ்வாய். கண்ணில செவ்வாயா சார்? சிம்மத்திலே செவ்வாய். ஓகே, சிம்மத்திலே செவ்வாய். விருச்சகத்தில் கேது. விருச்சகத்துல கேது. ஓகே, சுக்கிரன். ஓகே, கேது சுக்கிரன் இங்கே. ஓகே. புதன் கேது அங்கே சார். புதன் இங்கேயே. ஓகே. தனுசுல சூரியன். தனுசுல சூரியன். கும்பத்தில் சனி. கும்பத்தில் சனி. ஓகே. மேசத்தில் குரு சார். மேசத்துல குரு. ஓகே. ரிஷபத்தில் ராகு. சார். ஓகே. ஓகே. இப்ப நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? 4ஆம் இடம். அப்ப 4ஆம் இடம் அப்படிங்கிறது சாருடைய ஜாதகத்துல பாருங்க, இந்த சிம்ம லக்னம், லக்னத்துக்கு தான் பார்க்கணும். அப்ப 4ஆம் இடங்கிறது சிம்மம் 1, கன்னி 2, துலாம் 3, விருச்சகம் 4. அப்ப 4ஆம் இடம் பாருங்க, 4ஆம் இடத்து திசை வடக்கு. சாருடைய ஜாதகத்துப்படி வடக்கு திசை பற்றி யோகத்தை. அதே மாதிரி 4ஆம் இடத்து அதிபதி யாரு? செவ்வாய். அந்த செவ்வாய் இந்த ஜாதகத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிம்மத்துல இருக்கு செவ்வாய். அப்ப 4ஆம் இடத்து அதிபதி நின்ற திசை யோகத்தை கொடுக்கும். 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சிம்மத்திலே இருக்கு, சிம்மத்துடைய திசை கிழக்கு. அப்ப சாருடைய ஜாதகத்துப்படி வடக்கு மற்றும் கிழக்கு திசை யோகத்தை கொடுக்கும். இது புரியுதுங்களா இல்லைங்களா? இது யாருக்கு புரியுது, யாருக்கு புரியல சார்? சார் இதுல ஒரு டவுட்டுங்க சார். இப்ப 2 திசை சொல்றீங்க, 2மே இருக்கணுமா இல்ல 2ல ஏதாவது ஒண்ணு இருந்தா கூட ஓகேவா? சார், உங்களுக்கு வடக்கு யோகத்தை கொடுக்க, கிழக்கு யோகத்தை கொடுக்குன்னு சொல்றேன். எது வேணா வாங்கலாம், எது வேணா வாங்க. ஓகே. வேற யாருக்கா இதுல சந்தேகங்கள் இருக்குங்களா? இந்த யோக திசையை கண்டுபிடிக்கிறதுல யாருக்கா சந்தேகங்கள் இருக்குங்களா? சார் வணக்கம், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. சார் புருஷோத்தமன் சார் பேசுங்க. ஒவ்வொருத்தரும் பேசுங்க. புருஷோத்தமன் வணக்கம் சார், சொல்லுங்க. சொன்னீங்கல்ல, அதாவது இந்த பாதகாதிபதியும் 4ஆம் அதிபதியும் 2 பேரும் சேர்ந்து இல்ல சார், நான் ஒரே ஒரு நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. உங்க சந்தேகம் இருக்கா? அது மட்டும் சொல்லுங்க. அதுதான் சார் கேக்குறேன், அதுதான் கேக்குறேன். இப்போ 4ஆம் பாதகாதிபதி பத்தி பேசல, பாதகாதிபதி பத்தி பேசல, அது அடுத்து. சார் நான் சொல்றேன் கேளுங்கள, அதுக்கப்புறம் நீங்க புரிஞ்சுப்பீங்க. 14ஆம் அதிபதி துலா லக்னத்துக்கு 14ஆம் இடம் பாதகாதிபதி இடம், சரிங்களா? இப்ப அதுல சார் பாதகாதிபதி யோகா அதிபதி அடுத்து தனியா பார்க்கலாம் சார், ஒன்னா பார்க்கலாம் சார். நான் சொல்றது இந்த யோகம் கண்டுபிடிக்கிறதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்கான்னு கேட்கறேன். அதுதான் சார் கேக்குறேன், அதான் கன்ஃபியூஷன் தான் கேக்குறேன். கொஞ்சம் கேளுங்க, நான் முழுசா சொல்றதை கேட்டுருங்க, அதுக்கப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க கேக்குறது என்ன கேக்குறீங்கன்னா, பாதகாதிபதியும் யோகாதிபதியும் ஒரே ஆளா வந்தா என்ன பண்ணணும்னு கேக்குறீங்க, அதானே கேக்குறீங்க? ஒரே ஆளா வரணும் இல்ல சார், 2 பேரும் ஒரே வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப அந்த வீடோட இடம் வந்து அதை நான் அடுத்து சொல்றேன்னு நான் சொல்றேன் சார், அதை நான் அடுத்து சொல்றேன் சார். ஓகே, வேற ஒன்று. இந்த யோக திசை கண்டுபிடிக்கல யாருக்காவது சந்தேகம் இருக்கா சொல்லுங்க. யாருக்குமே எந்த சந்தேகம் இல்லை. ஓகே, இப்ப இன்னொரு ஜாதகத்தை கொடுங்க, யோகமும் பாதகமும் சேர்த்து பார்க்கலாம். சார் புருஷோத்தமன் சார், நீங்களே ஜாதகத்தை கொடுங்க சார். நீங்களே கொடுங்க சார், புருஷோத்தமன் கொடுங்க சார். சார் புருஷோத்தமன் சார் கொடுங்க சார் ஜாதகம். நோட் பண்ணீங்க. துலா லக்னம் சொல்லுங்க. துலாம் லக்னம். ஓகே சார்.
லக்னத்திலே புதன், துலா லக்னத்திலே புதன். ஓகே. 2 செவ்வாய், விருச்சிகத்தில் செவ்வாய், விருச்சிகத்துல செவ்வாய், 3 கேது, கேது, தனுசில் கேது. ஓகே சார். 4 கேது சார், மகரத்துல கேது, மகரத்துல கேது, 6 7 8 9 10 10 சந்திரன், கடகத்தில் சந்திரன், கடகத்தில் சந்திரன். சாரி சார், 10 வந்து ராகு சார், சாரி, கடகத்துல ராகு, கடகத்துல ராகு, சிம்பத்துல சுக்கிரன், சிம்மத்துல சுக்கிரன், சனி பகவான், சிம்மத்திலே வாங்க சார். இல்ல சார், கன்னியில சனி பகவான். ஓகே. சந்திரன், சந்திரன். ஓகே. சூரியன் அங்கே, குருவும் அங்கே, குருவும் அங்கே. ஓகே, ஒண்ணும் பிரச்சனை. இப்ப சாருடைய ஜாதகம் மீட் பண்ணிக்கோங்க சார். சாருடைய ஜாதகத்தைப்படி ஃபர்ஸ்ட் பாதகம் எது கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லா பாருங்க, கவனிக்காதவங்க திருப்பி ஒரு தடவை கவனிச்சுங்க. பாதகம் ஃபர்ஸ்ட் எது கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்ப லக்னம் அப்படிங்கிறது துலாம் லக்னம். அப்ப துலாம் லக்னத்திற்கு தர லக்னமா இல்ல ஸ்திர லக்னமா உபய லக்னமான்னு பார்க்கணும். அப்ப ஸ்தர லக்னம் அப்படிங்கிறது தர லக்னம், துலாம் லக்னங்கிறது தர லக்னம். அப்ப ஸ்தர லக்னத்திற்கு 11ஆம் இடம் பாதகம் செய்யக்கூடிய இடம் சொல்லுது. அப்ப இதுல பாருங்க, இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது துலாம் லக்னத்திற்கு துலாம் 1, விருச்சிகம் 2, தனுசு 3, மகரம் 4, கும்பம் 5, மீனம் 6, மேசம் 7, ரிஷபம் 8, மிதுனம் 9, கடகம் 10, சிம்மம் 11. அப்ப 11ஆம் இடத்து திசை ஃபர்ஸ்ட் பாதகத்தை கொடுக்கும். அப்ப கிழக்கு ஃபர்ஸ்ட் பாதகத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு 1. இந்த இடத்துடைய அதிபதி, பாதகஸ்தானத்துடைய அதிபதி தான் பாதகாதிபதி. அந்த பாதகாதிபதி நின்ற திசையும் பாதகத்தை தான் கொடுக்கும். அப்ப பாதகாதிபதி நின்ற திசை எது? பாதகாதிபதியான சூரியன் ஜாதகத்துல எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கன்னியில இருக்காரு. அப்ப கன்னியோட திசை தெற்கு. அப்ப கிழக்கு மற்றும் தெற்கு திசை ஆசார் ஃபர்ஸ்ட். அடுத்த பாயிண்ட்க்கு வரும். 4ஆம் இடத்து அதிபதி யோகத்தை கொடுப்பாரு. யோகத்தை கொடுக்கிற திசை 4ஆம் இடத்து அதிபதி யோகத்தை கொடுப்பாருன்னு சொல்றாங்க. அப்ப இதுல பாருங்க, 4ஆம் இடத்து அதிபதி யாரு? துலாம் 1, விருச்சிகம் 2, தனுசு 3, மகரம் 4. 4ஆம் இடத்து அதிபதி மகரம், மகரத்துடைய திசை தெற்கு. அப்ப தெற்கு திசை சாருடைய ஜாதகத்துக்கு யோகத்தை கொடுக்கும் 1. 4ஆம் இடத்து அதிபதியான சனி பகவான், மகரத்துடைய அதிபதி சனி பகவான், சனி பகவான் எங்க இருக்காரு இந்த ஜாதகத்துலன்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் கன்னியில இருக்காரு. கன்னியோட திசையும் தெற்குதான். இப்ப நல்லா கவனமா பாருங்க, இந்த ஜாதகத்துல பாதகத்தை கொடுக்கிற திசை கிழக்கு மற்றும் தெற்கு, யோகத்தை கொடுக்கிற திசை தெற்கு. இப்ப இந்த தெற்கு திசை பாருங்க, யோகத்தையும் கொடுக்குது, பாதகத்தையும் கொடுக்குது. அப்ப ஒரு திசை பாதகத்தையும் கொடுத்து யோகத்தையும் கொடுத்தால் அந்த திசை பாதகம் செய்யக்கூடிய திசையாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் தவிர யோகத்தை கொடுக்கிற திசை எடுத்துக்கூடாது. அப்ப இந்த திசை யோகத்தை கொடுக்காது, பாதகத்தை தான் கொடுக்கும். அப்ப சாருடைய ஜாதகப்படி கிழக்கு மற்றும் தெற்கு திசை பாதகத்தை கொடுக்கும், யோகத்தை எந்த திசையுமே கொடுக்காது. நடுநிலை திசை வடக்கு மற்றும் மேற்கு நடுநிலை திசை. அப்ப நீங்க ஒரு வீடு அல்லது தலைவாசல் அமைக்கணும், உங்க பேர்ல அமைச்சா வடக்கு மற்றும் மேற்குல அமைச்சு ஒண்ணு யோகத்தை கொடுக்கிற திசையில அமைக்கணும். அப்படி இல்லாட்டி நடுநிலை யோகத்தையும் கொடுக்காமல் பாதகத்தையும் கொடுக்காமல் உள்ள நடுநிலை திசையில அமைக்கணும். எக்காரணத்தை கொண்டும் பாதகம் செய்யக்கூடிய இடத்துக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதா இல்லையா சார்? புருஷோத்தமன் சார். ஓகே சார், நன்றி சார், புரிஞ்சிச்சு சார். இதுதான் சொல்ல வரேன். இந்த டவுட் தான் நீங்க எல்லாம் கேட்கறது தெரிஞ்சுதான் அடுத்து நான் சொல்றேன்னு உங்களுக்கு சொன்னேன் சார். ஓகே சார், நன்றி சார். ஓகே, இந்த விஷயம் இப்ப நான் சொல்ற விஷயம் யாருக்கு புரிஞ்சு யாருக்கு புரியல? சார் புரியாதவங்க இருந்தா கொஞ்சம் தயவுசெய்து வாங்க. ஓகே, எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. ஓகே, இப்ப நம்மளோட வகுப்புல
பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரை நடந்ததுல ஓவரால் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா சார்? ஓகே ஓகே, நம்ம வகுப்பு சார்ந்த விஷயங்களை நம்ம பேசிட்டு அடுத்து நம்ம சந்தேகங்களை பேசுவோம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது முதலே சொன்ன மாதிரி உங்க அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஜூலை 5ஆம் தேதி நம்ம வகுப்பு அப்படிங்கிறது தொடங்குது. ஜூலை 5ஆம் தேதி நம்ம வகுப்பு தொடங்குது. நம்ம வகுப்பு அப்படிங்கிறது மொத்தம் 15 வகுப்புகள். வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள். வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் 4 நாள் நம்ம வகுப்பு அப்படிங்கிறது நடக்கும். இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரை. இப்ப நடக்கிற அதே டைம்ல இரவு 8 மணிலிருந்து 10 மணி வரையும் ஜூம் ஆப் மூலம் இப்ப நடக்கிற மாதிரி ஜூம் ஆப் மூலம் நடக்கும். இது ஒவ்வொரு நாளும் வீடியோ அப்படிங்கிறது உங்க ரெக்கார்டிங் ஃபைல் அப்படிங்கிறது கொடுத்துருவோம். பிளஸ் உங்களுக்கு புக்ஸ் சர்டிபிகேட் அப்படிங்கிறது வந்துடும். இதோடைய பாத்தீங்கன்னா வாஸ்துல இப்ப நம்ம எடுத்த மாதிரி அடிப்படையில இருந்து ஒரு தொழில் முறையா, அந்த நவீன காலத்துல ஒரு தொழில் முறையா ஒரு வாஸ்து அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும், ஒரு மனை அப்படிங்கிறது எப்படி தேர்வு செய்யணும், வீடு அப்படிங்கிறது எப்படி கட்டணும், அதே மாதிரி மனையடி சாஸ்திரம்னா என்ன, ஒரு வீடு அப்படிங்கிறது பூமி பூஜை எப்படி போடணும், எந்த இடத்துல போடணும், எந்த நாட்கள்ல போடணும், அவங்கவுங்க ராசிகளுக்கு எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஸ்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அனைத்து விஷயங்கள் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக இணைத்து அனைத்து விஷயங்களும் வகுப்பு அப்படிங்கிறதுல வந்துடும். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை 5ஆம் தேதி தொடங்க இருக்கு. ஜூலை 5ல இருந்து மொத்தம் 15 வகுப்புகள் அப்படிங்கிறது நடக்கும். வாரத்துல வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள் மொத்தம் 4 நாட்கள் வாரத்தில் நடக்கும். நம்ம வகுப்புடைய கட்டணம் அப்படிங்கிறது 5000. எல்லாமே அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. என்னுடைய நம்பர் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. நீங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு உங்களுடைய வாஸ்து ரீதியான சந்தேகங்களா இருந்தாலும் சரி, வகுப்பு ரீதியான சந்தேகங்களா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் என்னுடைய நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய சந்தேகங்களை பேசிக்கலாம். வகுப்பு ரீதியா ஏதோ சந்தேகங்கள் இருந்தா சொல்லுங்க சார், பேசலாம். வாஸ்து பாக்குறோம் சார். பேசுங்க சார். வணக்கம் சார். வணக்கம். ஒரு வாஸ்து பாக்கணும்னு வச்சுக்கலாம். ஒருத்தர் வாஸ்து சாஸ்திரம் பேசிக்கலி இப்ப டிராயிங் போறது படம்லாம் கேக்குறாங்கல்ல, வாஸ்து போட்டு கொடுங்கன்றாங்களா சார்? ஆமாம் சார். அதெல்லாம் பண்ண முடியுமா சார்? இல்ல நீங்க கத்துக்கிட்டு அதுல பண்ணலாம்? எல்லாமே வந்துடும் சார். ஒரு வீட்டுக்கு எப்படி பிளான் டிராயிங் போடணும், எந்த இடத்துல என்ன அமைக்கணும், எல்லாமே அதுல வந்துடும். இல்ல இப்ப நம்ம ஒருத்தர் கொடுக்குற வாஸ்து இல்ல சார், பிளான் நம்மள்ட்ட போடுங்கன்னு சொன்னா நம்மளே போடலாமா? எப்படி சார் இது? எப்படி சார் இது கம்ப்யூட்டர் போட்டு உங்களோட நம்மளோட வாஸ்து கிளாஸ்ல அப்புறம் பிளான் போடாம எப்படி சார் வாஸ்து கிளாஸ் எடுப்பேன்? இல்ல அது கேட்கல சார். இல்லங்க, ஒருத்தர் கொடுக்குற வீடு அமைச்சு கொடுங்கன்னு சொன்னாலும் அந்த பிளான் கொடுக்குற மாதிரி நீங்க அளவுகளை நீங்களே பண்ணி நீங்களே வந்து பிளான் போற அளவுக்கு நம்மளோட வகுப்பு இருக்கும் சார் சொல்றாங்க. அதான் கேட்டேன், அது டவுட் தெரியல. அதான் ஏன்னா நீங்களே வகுப்பு ஒரு வீட்டுக்கு பிளான் டிராயிங் போடுற அளவுக்கு உங்களோட வகுப்பு அப்படிங்கறது ஈஸியா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுவாங்க. ஓ, நான் அதுக்கு சில பேர் கேட்பாங்க பிளான போட்டு கொடுங்கம்பாங்க. நான் பிளான் போட்டு தெரிஞ்சாதான் வாஸ்து நிபுணர். பிளான் போட தெரியலன்னா வாஸ்து நிபுணரே கிடையாது. ஒரு வீட்டுக்கு பிளான் போட தெரியும். வாஸ்துப்படி, மனையடி சாஸ்திரப்படி உள்ள அளவுகள் வெளி அளவுகள் எல்லாம் கலைத்து கரெக்டா ஒரு வீட்டுக்கு பிரம்மஸ்தானம் எல்லாம் வெட்டுப்படாமல், எந்த ஒரு மூலையும் பாதிக்கப்படாமல், என்னென்ன விஷயங்கள் எங்கெங்க வரணுமோ சரியாக அமைப்பதுதான் வாஸ்து. வணக்கம் சார், என் பேர் ஏழுமலை சார். ஏழுமலை சார், சொல்லுங்க சார். சார் நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்கோம், பில்டர் தான் நானு. ஆக்சுவலி எனக்கு வந்து பிளான் போறது அந்த ஆப்ஷன் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஆனா பட் எனக்கு ஜாதகம் ஃபுல்லா பார்க்க தெரியாது. அதனால ஏதாவது இதுல எல்லாம் சார், இதுல எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சார். நம்ம வகுப்புல வந்து நீங்க எதுவுமே தெரியாம 0 வந்தா கூட ஓகே தான். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஐயா 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 நான் கௌரிசங்கருங்க ஐயா. கௌரிசங்கர் சார், சொல்லுங்க சார். ஐயா, இப்ப நம்ம தொழில் செய்யற இடத்துக்கும் நம்ம கட்டடம் வாஸ்து பண்ணி தரலாமாங்க ஐயா? ஃபேக்டரி நம்ம வந்து அனைத்தும் பண்ணி தருவோம் சார். உங்களுடைய வகுப்பு அப்படிங்கிறது நீங்க முடியறதுக்குள்ள நம்மளுடைய தொழில்முறை வாஸ்துவுக்கு தான் நம்ம எடுக்கிறது. நீங்க முடிஞ்ச உடனே நீங்களே அதை தொழில்முறையா பண்ற அளவு தான் சார் நம்ம வகுப்பு. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி சார். ரெக்கார்டிங் வந்து எப்படி சார் ரெக்கார்டிங்? சார் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு மறுநாள் காலையில 9 மணிக்கு வந்துடும். அதான் சார், ஒரு குறிப்பிட்ட டைம்ல அது முடிஞ்சிற மாதிரி இருக்குமா? இல்ல லைஃப் லாங்கா இருக்கும் அந்த வீடியோ அப்படிங்கிறது. உங்களுக்கு லைஃப் லாங்கா இருக்கும். நீங்க எப்ப வேணாலும் உங்களோட சந்தேகங்களை கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலாம் சார். அந்த வீடியோ எத்தனை தடவை வேணா நீங்க ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் 7 days ஒர்க்கிங் டேஸ் 15 days நம்மளுடைய வகுப்பு உங்களுடைய வீடியோ அப்படிங்கிறது லைஃப் லாங்கா உங்களுக்கு இருக்கும். சரி சார், ஓகே. அமௌண்ட் சிங்கிள் பேமெண்டா கட்டணுமா சார்? அமௌண்ட் இல்ல சார், நீங்க அமௌண்ட் அப்படிங்கறது நீங்க பார்ட் பேமெண்டா கிடைக்கலாம் சார். ஒரு அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்ணிட்டு மீதி அமௌண்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் பே பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஐயா. உங்க வகுப்புல நான் இணைந்துக்கிறேங்க ஐயா.
ஓகே சார். நீங்க யாராவது ஜாயின் பண்றீங்களோ இந்த நம்பர் கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றிங்க ஐயா. நன்றி சார். நன்றி சார். பிரம்மஸ்தானம் இருக்குல்ல சார்? ஆமா சார். சார் பிரம்மஸ்தானத்துல வந்து அந்த வீடு மட்டும் நம்ம காசு பண்ணணுமா இல்ல சுத்தி இடம் போட முடியா? வகுப்பு சார்ந்த கொஸ்டின் மட்டும் கேளுங்க சார். அடுத்த கொஸ்டின் நம்பர். வகுப்பு சார்ந்த வேற சந்தேகங்கள் ஓகே சார். அதுக்கு சதை இல்ல வேற சந்தேகங்கள். ஓகே. வேற யாராவது வகுப்பு சார்ந்த விஷயங்கள்ல சந்தேகம் இருந்தா சொல்லுங்க. பேசி. வணக்கம் சார். ஒரு டவுட் சார். சிவகுமார் பேசுறேன். சொல்லுங்க சார். இப்போ அந்த 2 திசை சொன்னீங்க சார். ஃபர்ஸ்ட் சிரா லக்னம். இல்ல சார், எல்லாத்தையும் நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, வகுப்பு நம்ம சொன்ன டீடைல்ஸ்ல ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேசுங்க சார். அதுக்கப்புறம் இதை பேசுவோம்னு சொல்றேன். ஒரு சப்ஜெக்ட் பேசிட்டு சப்ஜெக்ட் முடிச்சுட்டு பேசுவோம்னு சொல்றேன். இல்லைங்க சார். அடுத்து பேசுவோம் கண்டிப்பா பேசுவோம். சார் எனக்கு ஒரு டவுட் சார். இது சொல்லுங்க. அபார்ட்மெண்ட்ஸ் பிளாட்ஸ்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி வாஸ்து பார்க்கணும், ஒரு பிளாட்டுக்கு எப்படி பார்க்கணும், எல்லாமே நம்ம வகுப்புல வந்துரும். ஓகே சார். ஓகே. தேங்க் யூ சார். புலி பொருத்தம் பாக்குறது, ஒரு வீட்டுக்கு மனை பொருத்தம் எப்படி பாக்குறது, இது வந்து சிங்கமனையா கருடமனையா அப்படிங்கறது எப்படி நம்ம சூஸ் பண்றது, எல்லா விஷயங்களும் இதுல வந்துடும். ஆண்மனையா பெண்மனையா எப்படி பார்க்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் வகுப்புல வந்துடும். தனித்தனியா ஒவ்வொன்றும் ஒரு சப்ஜெக்டா தனியா வந்துடும். ஓகே. வேற ஏதாவது சார்? கிராஃப் கம்ப்யூட்டர் சென்டர்ல போய் போட்டுக்கலாமா சார்? தெரிஞ்ச அப்புறம் நம்மளே இல்ல நீங்க மேனுவலாவே போட்டுக்கலாம் சார். உங்களுக்கு சாஃப்ட்வேர் நாலேஜ் இருந்தா நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். அதை கேட்கறாங்க, வீட்டு போட்டு கொடுங்க கேட்கறாங்க, அதான் கேட்டேன் சார். வேற ஒன்றும் நம்ம பிளான் நம்மளுடைய கிளாஸ்ல நீங்க மேனுவலா உங்களுக்கு உள்ள அளவுகள் வெளி அளவுகள் வச்சு எல்லாம் போடுற மாதிரி வந்துடும் சார். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ல நீங்க எப்படி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை டிராயிங் பண்ணி கொடுத்துடலாம் சார். அவ்வளவுதான் சார். சரி சார். ஓகே. தேங்க்யூ. ஓகே. வகுப்பு ரீதியான விஷயங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் என்னை தனிப்பட்ட முறையில் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்க வகுப்புல இணைந்து கொள்ளலாம். சரிங்க சார். வேற ஏதாவது சந்தேகங்கள் சொல்லுங்க சார். நார்மலா பேசுவோம். பிரம்மஸ்தானம் சார்? ஆமா சார். இது வீடை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா நம்ம சுத்தி இடம் போட்டுற முடியாது? காம்பவுண்ட் சார் நான் அதை உங்களுக்கு ஒரு இந்த கொஸ்டினை நம்ம 3 பேர் கேட்டாங்க. 3 பேத்துக்கு நான் சொல்லிட்டேன். வீடு 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 கையில செட்டு போட்டாலும் கிடையாது, காம்பவுண்ட் வால் போட்டாலும் கிடையாது, காலி வீட்டுக்கு தான் பிரபலம். ஓகே. நம்ம வகுப்பு அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் கொஞ்சம் நிறைவா இருந்துச்சா சார்? எல்லாத்துக்கும் புரிஞ்சுங்களா? எல்லாரும் கொஞ்சம் பேசுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. புரிஞ்சுதான் சார். ரொம்ப தெளிவா எடுத்துருக்கீங்க. அருமையா எடுத்துருக்கீங்க. ஓகே. ஓகே. நன்றி. ஓகே. நம்ம வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு இறைவழி செல்வம் வாழ்வில் வெற்றி பெறுவோம் என்ற அற்புதமான தகவலோடு இன்றைய வகுப்பு அப்படிங்கிறத நிறைவு பண்ணிக்கலாம். இது போன்ற அற்புதமான வகுப்புல நம்ம மீண்டும் சந்திப்போம். நம்ம வகுப்பு அப்படிங்கிறது ஜூலை 5ஆம் தேதி தொடங்குது. 5ஆம் தேதி நம்ம மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஸ்ட்ரோவாட்ஸ் சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார்.